ஸோ ஐடோக்கியோ அகாடமின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா இது ஒரு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ட்ரெய்னிங் அகாடமி. அது மட்டும் இல்லாம டெக்னாலஜி ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜி ஐடி டெக்னாலஜி நாங்க ட்ரெயின் பண்றோம். இன்டர்நேஷனல் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டும் நம்ம பண்ணிட்டுருக்கோம். எஸ்பெஷலி ஜப்பான் மார்க்கெட்டுக்கு பண்ணிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஜப்பான்ல வந்து படிக்கிறதுக்கு உண்டான ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டீஸ பத்தி நாங்க சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த 4 தான் எங்களோட மெயின் பிசினஸ். ஸோ 2013ல ஈரோட்ல ஆரம்பிச்சு, இப்போ வரைக்கும் ஒரு 11 வருஷம் முடிஞ்சு 12த் இயர்ல இருக்கோம். ஒரு 4500 பிளஸ் மேல நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம் ஸ்டூடண்ட்ஸ. ஒரு 15 ட்ரெய்னர்ஸையும் உருவாக்கியிருக்கோம். ஏன்னா நான் முதல்ல ஒரு டீச்சரா ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இப்போ என்னோட மனைவி, கசின் சிஸ்டர்ஸு அந்த மாரி குடும்பத்துக்குள்ளேயே ஒரு குரூப் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து படிக்க வந்தவங்களும் டீச்சராவே மாறி, இங்க டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாம இப்ப நம்ம பசங்கள படிக்க வச்சு ஜப்பானுக்கு அனுப்புறதுக்காக, நம்ம ஊர்ல ஜப்பான்காரங்களே ஒரு 4 பேர் வந்து ஒர்க் பண்றாங்க. ஈரோட்ல எல்லாம் அடிக்கடி வருவாங்க. வேதாஸ் ஹோட்டல்ல தான் வந்து தங்க வைப்போம். கோஹினூர் ஹோட்டல்ல. அந்த மாரி அ ஜா ஜாப்பனீஸ் ஜாப்பனீஸ் பீப்பிளுமே கோயம்புத்தூர்ல வந்து ஒரு 4 பேர் ஒர்க் பண்ற மாரியான சிச்சுவேஷன இப்ப கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ சின்ன ஹிஸ்டரி அபௌட் அவர் கம்பெனி. நான் வந்து ஈரோட்ல ஜப்பான் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற 2013ல நான் ஸ்டார்ட் பண்ணேன். பேரலலா அ இங்க இருக்கக்கூடிய 2 பேர் மோகன் அண்ட் ராஜேஷ். மோகன் பெருந்துறைக்காரங்க. ராஜேஷ் வந்து கோயம்புத்தூர். இவங்க 2 பேரும் ஐடி என்ஜினியர்ஸா 2005ல 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான் வந்து ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜென் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு ஐடி கம்பெனி 2014ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனுடைய பிரான்ச் ஆஃபீஸ நெக்ஸ்ட்வேர் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற கம்பெனி கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த 2மே ஐடி கம்பெனி. இப்போ 2 இந்தியர்கள் ஜப்பான்ல வந்து ஒரு ஐடி கம்பெனிய ரன் பண்ணி, இங்க ஒரு 110 பேத்துக்கு மேல வேலை குடுத்து அங்க கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. டோக்கியோல இருக்க ஆஃபீஸு. ஸோ இங்க கோயம்புத்தூர்லயே ஒரு 160 மெம்பர்ஸ் ஒர்க் பண்றாங்க. இவங்க கம்ப்ளீட்டா வந்து ப்ராடக்ட் டெவலப்மென்ட் ஐடில தான் இருக்காங்க. ஸோ டோட்டலா ஒரு 260க்கு மேல ஐடி என்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ற ஒரு குரூப் கம்பெனில 3வதா நாங்க 3 பேரு சேர்ந்து ஐடோக்கியோ அகாடமிங்கிற கம்பெனியா நாங்க வந்து 2020ல அத பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். பண்ணி நாங்க 3 பேர் சேர்ந்து இந்த கம்பெனிய ரன் பண்ணிட்டு இருக்கோம். மேஜரா இந்தியால ஆப்பரேஷன்ஸ் ஃபுல்லா நான் தான் பார்த்துக்கிறேன். அ இவங்க 2 பேருமே ஜப்பான்லயே இருக்காங்க ஃபேமிலியோடவே. இங்க வந்து நாங்க டெவலப் பண்ற பசங்கள இங்க பிளேஸ் பண்றதுக்கு உண்டான சப்போர்ட்ஸு, இப்போ அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கூட இன்னைக்கு தான் வந்து அடுத்த ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிருக்கு. டெக்னோ ஸ்மைல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜப்பானிய நிறுவனம். இங்க 2000 பேத்துக்கு மேல வேலைவாய்ப்பு குடுத்து இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய இந்தியா ஆஃபீஸ் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியால ஆரம்பிச்சாங்க. கோயம்புத்தூர்ல தான் ஆஃபீஸ் இருக்கு. அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் டைரக்டராவும் இன்னைக்கு நான் வந்து பொறுப்பெடுத்திருக்கேன். ஸோ அதுக்காக தான் நான் ஜப்பானுக்கு வந்திருக்கேன் ஆக்சுவலா. ஏப்ரல் 2ஆம் தேதி வந்திருக்கேன். நாளைக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட் ஆக்சுவலி. அதனால இந்த நிறுவனத்தையும் சேர்த்து நாம இப்ப வந்து பார்க்குற மாரியான ஒரு வாய்ப்பு இப்ப வந்திருக்கு. ஸோ ஹிஸ்டரி பத்தி நெறைய சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு 13 வருஷம் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா, டீச்சிங்லயே இருக்கோம். ஆ நெறைய கம்பெனில ஃப்ரீலான்ஸரா தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல் டைமா ஒர்க் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ் சுகாமில ஒர்க் பண்ணோம். அதான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க நான் வந்து நெறைய கத்துக்கிட்டேன். ஆ இன்ஜினியரிங் படிக்காம ஃபீல்டுல கத்துக்கிட்டது. HCL டெக்னாலஜில ஐடில வந்து ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, Yamahaல ஒரு 6 மந்த் ஜப்பான்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். Toyotaல ஒரு 6 மாசம் பெங்களூர்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி நான் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஆட்டோமோட்டிவ் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். இதுல இன்ஜினியரிங் டிகிரியே படிக்காம, இன்ஜினியரிங்க ஃபீல்ட்ல இண்டஸ்ட்ரி அதாவது ஃபேக்டரியிலேயே கத்துக்கிட்டது வந்து ஒரு பெரிய அனுபவம், ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்னால. ஸோ உங்க ராஜேஷோட ப்ரொஃபைல் 2 பேத்துக்கும் சேம் ப்ரொஃபைல் தான். அவங்க 2 பேருமே ஃபவுண்டர், எம்டி ஆஃப் நெக்ஸ்ட் ஜென் கார்ப்பரேஷன், டைரக்டர் நெக்ஸ்ட்வேர் டெக்னாலஜி, ஐடோக்கியோ அகாடமி அண்ட் டெக்னோஸ்மைல்லயும் அவங்க டைரக்டரா இருக்காங்க. ஸோ நெறைய பேத்துக்கு வந்து இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆ நெறைய அவங்க வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இந்த பிராண்ட்ஸ் எல்லாம். Isuzu, Toyota, Mitsubishi, Suzuki, Lexus. Mazda வந்து ஸ்வராஜ் மஸ்தான்னு இந்தியால இருந்துச்சு. டிராக்டர் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாரி இதுல இருக்கக்கூடிய நெறைய பிராண்ட்ஸ் வந்து நம்ம ஊர்ல ஃபேக்டரிஸ் இருக்கு. அதே மாரி இன்னும் கொஞ்சம் Panasonic, Hitachi, Sony, Toshiba, Honda, Nissan. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்தது இதெல்லாம் அடுத்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி மாரி சப்ளையர் கம்பெனிஸ் நெறைய இருக்காங்க இதுல. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு பியரிங் சப்ளை பண்றவங்க, அந்த மாரி செமிகண்டக்டர் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க.
ஸோ நெறைய பிராண்ட்ஸ் வந்து இந்தியால அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கு, ஃபேக்டரிஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ கொஞ்சம் ஜப்பான பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன நாடு. சின்ன நாடுன்னா அங்க பார்த்தீங்கன்னா, இங்க ரைட் சைட்ல அங்க ஒரு மேப் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு குட்டி தீவு தான். ஓகேங்களா? தமிழ்நாடு, கேரளாவ சேர்த்துனா எவ்வளோ ஒரு ஏரியா இருக்குமோ, அவ்வளோதான் ஜப்பான் டோட்டலாவே. 4 பக்கமும் தண்ணி. ஆனா அப்படி ஒரு நாட்ட வந்து 1940 ஆ 41ல வந்து அவங்க பேர்ல் ஹார்பர வந்து ஒரு ஷிப்ப அட்டாக் பண்ணி ஒரு 2000 மாலுமிஸ் வந்து இறந்துட்டாங்க அதுல. அதனால கோவம் அடைஞ்ச அமெரிக்கா, தே பிளாஸ்டட் இன் 2 அட்டாமிக் பாம்ப்ஸ் இன் 1945. ஹிரோஷிமா, நாகசாகில கிட்டத்தட்ட ஒரு 1,30,000 பேர் அந்த இந்த 2 அட்டாமிக் பிளாஸ்ட்ல வந்து இறந்துட்டாங்க. அந்த 1945ல. அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்ட ஜப்பான், இதுக்கப்புறம் மற்ற நாட்டுகள் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு நிலைய நம்ம கடைபிடிக்கலாங்கிற ஒரு முடிவு எடுத்து, அ தன்னோட நாட்டோட டெவலப்மென்ட் ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, நிலநடுக்கம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாடு. உலகத்திலேயே அதிகமா நிலநடுக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஜப்பான். இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராஜடி. இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கே அவங்களுக்கு பெரிய இதுவாகும். ஏன்னா 2011ல ஒரு பெரிய அட்டாக் வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, 6,800க்கு மேல இருக்கிற குட்டி தீவுகளை சேர்த்தா தான் ஜப்பான். ஜப்பான்ங்கிறது ஒரே நிலப்பரப்பும் கிடையாது. அதுல ஒரு 5 மெயின் ஐலேண்ட்ல தான் வந்து மக்கள் வாழ்றாங்க. அ கரன்சி பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் யென் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. ஸோ ப மோஸ்ட் ஆஃப் த பார்ட் பார்த்தீங்கன்னா, மவுண்டெய்னா தான் இருக்கும். கேப்பிட்டல் சிட்டி வந்து டோக்கியோ. பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு 12,50,00,000 13,00,00,000 இருக்காங்க. இப்போ கரண்ட்ல 13,00,00,000 இருக்காங்க. ஸோ ஃபியூ திங்ஸ் அபௌட் ஜப்பான் பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் ரேங்கிங்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாப்புலேஷன்ல 11த் ரேங்கிங்ல இருக்காங்க. வேர்ல்ட்லயே 11வது அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. இந்தியா அதுல 1ஸ்ட்ல இருக்கு. சைனா 2ண்ட்ல இருக்கு. அடுத்தது மிலிட்டரி பவர்ல 4த் ரேங்கிங்ல இருக்காங்க. எக்கானமில இப்போ ஜெர்மன் 3rd பிளேஸ், ஜப்பான் 4த்துக்கு டவுன் ஆயிட்டாங்க. அண்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சில பார்த்தீங்கன்னா, அதாவது அதிக நாள் வாழ்நாள்ல அதிகமா வாழ்றவங்க 2வது இடத்துல இருக்காங்க. ஆ ஆண்கள் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா ஒரு 80 டூ 83ல இருப்பாங்க. பெண்கள் வந்து 88 வரைக்கும் ஆவரேஜ் ஏஜ் நான் சொல்றது. அடுத்தது ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா, படிச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சரியான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுல சிங்கப்பூர் 1ஸ்ட்ல இருக்காங்க. ஜப்பான் வந்து 2ண்ட்ல இருக்கு. ஸோ இது ஜப்பானோட இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ப்ரொஜெக்ஷன்னு வச்சுக்கலாம். இப்ப 2020ல பார்த்தீங்கன்னா, ஒரு 13,00,00,000 பக்கம் இருந்த மக்கள் தொகை 2025ல 12,00,00,000 அ 12.20 லட்சமா மாறியிருக்கு. அப்படியே 2030ல பார்த்தீங்கன்னா, இன்னும் குறைஞ்சு 12,00,00,000 கீழ போகுது. 2035ல 11,00,00,000 வருது. இப்படியே போகும்போது 2050ல ஒரு 92,00,00,000 மாறுது. சாரி 9,20,00,000 மாறுது. அதுக்கப்புறம் 2060ல பார்த்தீங்கன்னா, இப்ப இருந்து ஒரு 30 வருஷம் தள்ளி பார்த்தா, இப்ப இருக்கக்கூடிய மக்கள் தொகை 12,50,00,000லிருந்து அவங்களுக்கு ஒரு 9,00,00,000 குறையறதுக்கு உண்டான ஒரு கிராஃப் தான் அவங்ககிட்ட இருக்கு. ஸோ இதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச் அவங்களுக்கு இப்போ. ஏன்னா நெறைய ரீசன்ஸ் இருக்கு. இங்க எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கு. ஆண்களும், பெண்களும் சமமா வேலை செய்வாங்க. எல்லாத்துக்கும் சரிசமமான சம்பளம். டாமினேஷன்ஸ் அந்த மாரிலாம் இருக்காது. அப்புறம் கல்யாணம் அது பெருசா பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறதில்ல. பண்ணிக்கிட்டாலும் அவங்களுக்கு செலவு அதிகமாகறதுனால, அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலில கல்ச்சர்லாம் சுத்தமா இல்ல. அதாவது நம்மளுடைய தாத்தா, பாட்டி காலத்துல இருந்த மாரி அந்த ஏஜ்ல 1980ஸ் 90ஸ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி கல்ச்சர் இல்ல. குழந்தைகள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. குழந்தைகள பெத்து வளர்த்தனாலும் அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவாகுது இங்க. 2 பேருமே வேலைக்கு போகணும். நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால, அவங்கனால கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. பண்ணிக்கிட்டாலும் குழந்தை பெத்துக்கிறது இல்ல. இப்படி அவாய்ட் பண்றதுனால அவங்களுடைய பாப்புலேஷன் இப்ப இந்த மாரி ஒரு கேள்விக்குறியா மாறி நிக்குது. அது ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. ஸோ இதுவும் அடுத்தது. ஆ இந்த ஏஜ் குரூப்ப பிரிச்சிருப்போம். 15 வயசுக்குள்ள ஒரு 12% இருப்பாங்க. ஆ மொத்தமா 12,50,00,000ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அதனுடைய பெர்சன்டேஜ் இங்க இருக்கு. ஒரு 30 வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு 15% 30 டூ ஒரு 60 வயசு இதான் வொர்க்கிங் பாப்புலேஷன் வச்சுக்கங்களேன். ஸோ மொத்தமாவே பார்த்தீங்கன்னா, மொத்த மக்கள் தொகையில ஒரு 40, 45% தான் வொர்க்கிங் பாப்புலேஷனாவே இருப்பாங்க. அப்போ ஒண்ணு மீதி எல்லாம் குழந்தைங்களா இருப்பாங்க. காலேஜ், ஸ்கூல் போற குழந்தைங்களா இருப்பாங்க. இல்லாட்டி 60, 60 65 வயசுக்கு மேல வயசானவங்களா இருக்காங்க. இதுதான் அவங்களுடைய சேலஞ்ச். ஸோ இப்ப என்னதான் வேணும் ஜப்பானுக்கு? அப்படிங்கிறது தான் இப்ப
இன்னைக்கு டாபிக்கே அதுதானே. ஜப்பான பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கீங்க. அப்ப ஜப்பானுக்கு என்ன வேணுங்கிறது ஒண்ணு இருக்குங்க. ஸோ அத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ பாப்புலேஷன் குறைஞ்சுகிட்டே போறதுனால, இது வந்து ஒரு அனவுன்ஸ்மென்ட்டா நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு அனவுன்ஸ்மென்ட் தான் அது. ஓகேங்களா? அது நார்மலா தான் இருக்குல்ல. நியூஸ் பேப்பர்லேருந்து கட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஜைக்கா அப்படிங்கிற ஒரு கவர்ன்மென்ட் ஆர்கனைசேஷன் வந்து இது எஸ்டிமேட் ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு ரஃப் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இமிகிரேஷன் டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு 2040ல கிட்டத்தட்ட 9,70,000 ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து வேணும். இப்ப இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து பார்த்தா, இன்னும் ஒரு 15 வருஷத்துல இன்னும் 10,00,000 பேர்த்த ஜப்பான்ல இறக்கணும். அப்படி இறக்குனா தான் ஜப்பானோட இப்ப இருக்கக்கூடிய பிசினஸ வித்ஸ்டாண்ட் பண்ணி அப்படியே கொண்டுட்டு போக முடியும். அப்படிங்கிறது தான் அவங்க இமிகிரேஷன் டேட்டாவ எடுத்து ஜைக்காங்கிற ஒரு பெரிய கவர்ன்மென்ட் ஆர்கனைசேஷன் வந்து இத டேட்டாவா குடுத்திருக்காங்க. ஸோ லேபர் ஷார்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அது பெரிய இஷ்யூவா இருக்கு. இது வந்து ஒயிட் கலர் ஜாப்ல இருந்து ப்ளூ கலர் ஜாப் வரைக்கும் எல்லா இண்டஸ்ட்ரியிலயுமே தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒய் ஜப்பான்ங்கிற கான்செப்ட்ல ஆ இப்போ நாம வந்து எப்படி கரியர செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த டாபிக். ஸோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்மென்ட் பார்த்துரலாம். ஸோ ஏன் ஜப்பானுக்கு ஏன் போகணும்? மத்த கண்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல. அ ஏன் ஜப்பானுக்கே போகணும்? அப்படிங்கிற நெறைய கேள்வி நெறைய பேத்துக்கு வரும். ஸோ டெக்னாலஜிக்கலா அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பெரிய கண்ட்ரி. கண்டிப்பா இது எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அ இங்க ஜப்பான்ல அதிகமா நெறைய பேர் டிராவல் பண்ணியிருப்பீங்க. பண்ணாத இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க வாழ்நாள்ல ஒரு தடவையாவது ஜப்பானுக்கு வரணும்னு நீங்க அ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி கண்டிப்பா ஒரு நாள் வந்துட்டு வாங்க. இப்ப இருக்கிற இந்தியாவ கம்பேர் பண்ணும்போது, ஒரு 25 வருஷம் முன்னாடி தான் இருக்காங்க ஜப்பான். எல்லா விதத்திலயும் சரி. இன்ஃப்ராலயும் சரி, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட்லயும் சரி, முன்னாடி தான் இருக்காங்க. ஸோ 2வது அடுத்தது வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் எக்கானமி. ஸோ டொயோட்டால ஆரம்பிச்சு ஹோண்டா, நிசான், சுபாரு, சோனி, பானாசோனிக், தோஷிபா இந்த மாரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமா இருக்கட்டும், ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும். ஜப்பான்ல மட்டும் அவங்களுக்கு ஃபேக்டரி இல்ல. உலகம் பூராவும் நெறைய கண்ட்ரில, நெறைய கான்டினென்ட்ல அவங்களுக்கு ஃபேக்டரிஸ் இருக்கு. எல்லா பக்கமும் அவங்களுடைய பிராண்ட்ஸ் வந்து நல்லா சேல் ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலா இப்ப வரைக்கும். அடுத்தது சர்வீஸ் செக்டார்லயே வந்து நெறைய பெரிய, பெரிய கம்பெனிஸ் வந்து டாமினேட் பண்ற அளவுக்கு வேர்ல்ட் லெவல்ல வந்து இருக்கு இங்க. ஸோ இங்க வந்து லோ கிரைம் ரேட்ஸ். இங்க வந்து மக்கள் ஜெனரலாவே பெருசா பொதுவா பொய் சொல்ல மாட்டாங்க. ஆ அந்த ஃபேக்ட்ட வந்து உண்மைங்கிறத சொல்றதுனாலயே வந்து நெறைய இடத்துல வேலைகள் வந்து குயிக்கா முடிஞ்சிருது. ஸோ அதனால அந்த ஒரு இது இல்ல. சோசியல் சேஃப்டி நெட்ஸ். ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கண்ட்ரி ஃபார் த பீப்பிள். அதாவது நான் போத் ஜெண்டருக்கு சொல்றேன். எஸ்பெஷலி ஃபீமேலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு கண்ட்ரின்னு சொல்லலாம். அடுத்தது அந்த டிசாஸ்டர் பிரிப்பேர்ட்னஸ். அதான் சொன்னேன் இல்லைங்களா? அ மத்த நாட்டுக்காரங்க குடைச்சல் குடுக்காம இருந்தாலுமே, ஜப்பானுக்கு இயற்கையிலேயே ஒரு பெரிய ஒரு தொடர் அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் 2, 3 எரிமலைகள் எப்ப வேணாலும் வெடிக்கிற மாரி இருக்கும். இன்னொரு பக்கம் திடீர்னு ஷே ஷேக் ஆகும். ஒரு எர்த்குவேக் வரும். ஒரு 3.5 ரெக்டார்ல அளவுக்கு இருந்துச்சுன்னா, சேஃபா இருப்பாங்க. ஒரு 4.5க்கு மேல போச்சுன்னா, அந்த இந்த பில்டிங் விட்டு கொஞ்சம் வெளில வருவாங்க. 5க்கு மேலலாம் போச்சுன்னா, க க தொலைவுல போய் இருக்கிற அளவுக்கு அந்த பிரிப்பேர்ட்னஸ் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா வச்சிருப்பாங்க. அடுத்தது அதாவது கவர்மெண்ட்ல ஒரு ரூல் சொல்றாங்க அப்டின்னா, அத பக்காவா ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ரூல் அப்டின்னா, அந்த ரூல மதிக்கிறதுக்கு உண்டான ஒரு பப்ளிக் மேனர்ஸ் வந்து நம்ம இங்க தான் கத்துக்க முடியும். ஜாப்பனீஸ் பீப்பிள் கிட்ட. ஸோ அப்ப நம்மளுக்கு என்ன? இப்ப ஜப்பான் வந்து மெயினா இந்த பாப்புலேஷன் இஷ்யூ இருக்கு. நெறைய மேன் பவர் தேவைப்படுது. அ பெரிய கண்ட்ரி, எக்கானாமிக்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரி. இப்படியெல்லாம் இருக்கு ஒரு பக்கம். நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜப்பானோடது. ஸோ டெக்னாலஜிக்கல் கொலாபரேஷன்ல வந்தது தான் மாருதி சுசுகி இல்லைங்களா? இப்ப மாருதி சுசுகி ஸ்டில் ஒரு கார் கம்பெனியா அப்படியே இந்தியால இருக்கு. டிவிஎஸ், சுசுகி ஆட்டோமொபைல்ல வந்தாங்க. நாம கொஞ்சம் நெறைய டெக்னாலஜி எல்லாம் கத்துக்கிட்டோம். நெறைய அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டோம். தென் லேட்டர் வந்து டிவிஎஸ் தனியாவும், சுசுகி தனியாவும் பிரிஞ்சுட்டோம். ஹீரோ ஹோண்டாவும் அதே கான்செப்ட் தான். கவாசகி, பஜாஜும் அப்படிதான். ஸோ நீங்க நெறைய ஜாயிண்ட் வென்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்க்கு மேல நாம கொஞ்சம் அப்ப அந்த பீரியட்ல கொஞ்சம் டெக்னாலஜிக்கலா நாம கொஞ்சம் அட்வான்ஸ்மென்ட் கம்மியா இருந்தோம். அவங்ககிட்ட இருந்து நெறைய கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கொலாபரேஷன்ல அவங்களும் பெருசா குரோ ஆகணும்னு நெனைக்கிறப்ப, அப்ப அந்த மாரி கம்பெனிஸ் வந்து அவங்க இண்டிவிஜுவலா பண்ணிக்கலாம்னு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ அந்த டெக்னாலஜிக்கல் கொலாபரேஷன் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அப்புறம் ஜப்பான் கிட்ட நெறைய ஃபண்ட் இருக்கு. நெறைய கம்பெனிஸ் வந்து இப்போ
உங்களுக்கே தெரியும் ட்ரம்போட இஷ்யூஸ்னால சைனா போறதா, சைனாவோட சேர்ந்து பண்ணலாமா, வேணாமான்னு சைனா ஜியோகிராஃபிலேருந்து வெளியில வந்து வேற கண்ட்ரிலலாம் பண்ணலாம். தாய்லாந்து, இந்தோனேஷியா, வியட்நாம் இதெல்லாம் வரும்போது இந்தியா வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்குறாங்க. அடுத்தது முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு ஏஜிங் பாப்புலேஷன். இது ஜப்பான் சைடுல இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுவே இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல அந்த ஏஜிங் பாப்புலேஷனுக்கு சொல்யூஷன் தரக்கூடிய இம்மீடியேட் சொல்யூஷன் வந்து யங் வொர்க் ஃபோர்ஸ். 20 வயசுலேருந்து 40, 45 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் தொகை பாப்புலேஷன் இந்தியால அதிகம். சைனால கூட ரொம்ப கம்மி தான். அடுத்தது ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப். நீங்க இந்தியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி, டைவர்சிஃபைடு கண்ட்ரி. ஒரு நெறைய இடத்துல போர்ட் இருக்கு. அந்த போர்ட் இருக்கிற ஏரியா பக்கத்துல ஃபுல்லா ஃபேக்டரிஸ் இருக்கு. எக்கனாமிக் ஜோன், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் போட்டு, இண்டஸ்ட்ரியல் சிப்காட் இண்டஸ்ட்ரியல்லாம் போட்டு பெரிய லெவல்ல வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியால இருக்கு. இன்னும் ஸ்பேஸ் நெறையா இருக்கு. ரினியூவபிள் எனர்ஜி இப்ப சோலார், விண்ட் மில்லு இந்த மாரியான நெறைய ரினியூவபிள் எனர்ஜி இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இந்தியா கிட்ட இருக்கு. அப்ப இதனால இந்தியா கூட வந்து ஜப்பான் வந்து ரொம்ப க்ளோஸாவே ஒர்க் பண்றதுக்கு தான் விரும்புறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ மும்பை டூ அகமதாபாத் ஆ ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் ஒரு 500 கிலோமீட்டர் ப்ராஜெக்ட் வந்து ஜப்பானோட சேர்ந்து தான் இந்தியா வந்து பண்ணிட்டு இருக்கு. எக்ஸ்பெக்ட் இன்னொரு 1 ஆர் 2 இயர்ஸ்ல வந்து ரன் ஆயிடும்னு நெனைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் பழைய டேட்டா தான். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த டேட்டா. ரீசென்ட் கிடையாது. 2018ல எடுத்தது. பார்த்தீங்கன்னா, அப்ப வரைக்குமே ஒரு 1400 கம்பெனிஸ் வந்து தே ஹேவ் தேர் ஓன் ஃபேக்டரிஸ் இன் இந்தியா. இது ஸ்டேட் வைஸ் இந்த ஸ்பிளிட் அப்ஸ் குடுத்திருப்பாங்க இங்க. இப்போ இந்த ஒரு 6, 7 வருஷத்துல வந்து இன்னும் அதிகமாயிருக்கு. தமிழ்நாடு, கர்நாடகா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஹரியானா, டெல்லி, மகாராஷ்டிரால எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா மும்பைல போர்ட் இருக்கு. ஹரியானா, டெல்லி கேப்பிட்டல் அப்படிங்கிறதுனால அங்க ஃபுல்லா இருக்கு. அப்புறம் தமிழ்நாடு, கர்நாடகால வந்து சென்னை போர்ட் இருக்கிறதுனால, ஆந்திர பிரதேஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சிட்டில வந்து ஏகப்பட்ட ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 2006ல ஒரு 267 கம்பெனிஸ்ல இருந்த ஒரு கவுண்ட் 2020ல பார்த்தீங்கன்னா, ஒரு 1455ஆ இன்கிரீஸ் ஆயிருக்கு. இந்த ரீசென்ட் 5 வருஷத்துல இன்னும் அதிகமாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்த ஜாப்பனீஸ் கம்பெனிஸ்லலாம் போய் வொர்க் பண்ணணும். இந்த ஜாப்பனீஸ் கஸ்டமர்ஸோட சேர்ந்து வொர்க் பண்ணணும். இல்ல ஜப்பான்ல போய் வொர்க் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ரெக்வயர்மென்ட்டே வந்து அவங்களுக்கு மத்த லாங்குவேஜஸ கத்துக்க முடியாது. அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. அப்ப அவங்க லாங்குவேஜ கத்துக்கிட்டா, இந்த மாரி இந்தியால இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லயும் போய் வொர்க் பண்ணலாம். அதே மாரி ஜப்பான்ல வந்து வொர்க் பண்ணலாம். அப்படிங்கிற சான்ஸ் தான் நம்ம இந்தியன்ஸ்க்கு இருக்கு. ஸோ அப்படிங்கிற கான்செப்ட்ல வரும்போது, இந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ இந்தியால ஒரு 2 விதமான எக்ஸாம்ஸ வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த எக்ஸாம் வந்து ஒண்ணு நேட் எக்ஸாம்னு சொல்றாங்க. இன்னொன்னு ஜேஎல்பிடி எக்ஸாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜேஎல்பிடி அப்படிங்கிறது ஜப்பானோட ஒரு கவர்ன்மென்ட் ஆர்கனைசேஷன் நடத்துற ஒரு எக்ஸாம். மொத்தமா 5 லெவல் இருக்கு. N5, N4, N3, N2, N1ன்னு 5 லெவல் இருக்கு. N5 தான் அதுல பேசிக் லெவல். N4 அடுத்து இன்டர்மீடியேட் லெவல். N3 வந்து அட்வான்ஸ்டு லெவல். N2 வந்து பிசினஸ் லெவல். நீங்க இந்தியால வேலை செய்ற அளவுக்கு ரெடி ஆகணும்னா, ஒரு N4 அப்படிங்கிற இந்த லெவல முடிச்சுட்டு N3யாவது படிச்சுட்டு இருக்கணும். நீங்க N4 பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போயிடலாம்னு நெனச்சுட்டு படிக்காம இருக்கக்கூடாது. நீங்க கன்டின்யூ பண்ணணும். ஸோ ஒரு N4, N3 முடிச்சீங்கன்னா, இந்தியால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. நான் அந்த சேலரியோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு குடுக்குறேன். சரிங்களா? ஜப்பானுக்கு வேலைக்கு வரணும்னா, ஒரு ஃப்ரெஷரா ஜப்பானுக்கு வேலைக்கு வரணும்னா, கண்டிப்பா N2 லெவல் பாஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் N3 பாஸ் பண்ணிட்டு N2 லெவலோட ஃப்ளூயன்சி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருந்தா தான் ஒரு ஃப்ரெஷர் வந்து ஜப்பான்ல வந்து வேலைக்கு வர முடியும். இப்போ இப்ப இந்த 5 லெவல படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இங்க ஹவர்ஸ் லேர்னிங் ஹவர்ஸ் குடுத்துருப்போம். இன்டு 2 டைம்ஸ் போட்டுக்கங்க. நீங்க வீட்லயும் போய் இதே ஹவர்ஸ் படிக்கணும். இப்ப இன்னைக்கு நான் ஒரு 2 ஹவர்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்க வீட்ல போய் ஒரு 2 ஹவர்ஸ் வொர்க் அவுட் பண்ணணும். வொர்க் அவுட் பண்ணீங்கன்னா தான் இந்த லெவல்ல படிக்க முடியும். அப்போ N5 படிக்கிறதுக்கு ஒரு 4 மந்த்ஸ் ஆகும். N4க்கு ஒரு 4 மந்த்ஸ், N3க்கு ஒரு 4 டூ 5 மந்த்ஸ். மொத்தமா ஒரு 1 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணா, இந்த 3 லெவல் படிக்கலாம். 3 லெவல் படிச்சா இந்தியாவுக்கு வேலைக்கு போலாம். இன்னொரு லெவல் சேர்த்து படிச்சா ஜப்பானுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த நேட் எக்ஸாம்லயும் இதே மாரி 5 எக்ஸாம் இருக்கு. போர்ஷன்ஸ் எல்லாம் ஒண்ணு தான். இந்த 2க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தா, இது கவர்ன்மெண்ட் நடத்துற ஒரு எக்ஸாம். ஜூலை அண்ட் டிசம்பர்ல நடக்கும். ஆ ஃபர்ஸ்ட் சண்டேல நடக்கும். ஜூலை அண்ட் டிசம்பர்ல. நேட் எக்ஸாம்ன்றது 2 மந்த்ஸ் ஒன்ஸ். ஒரு வருஷத்துல ஒரு 6 மாசம் நடக்கும். ஜேஎல்பிடிங்கிற இந்த எக்ஸாமுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து 2019 வரைக்கும் ஒரு 6 பெரிய சிட்டீஸ்ல தான் இருந்துச்சு. சென்னை, பெங்களூர், டெல்லி, புனே, மும்பை, கொல்கத்தா.
அப்புறம் கரூர்ல வந்து நானும் என்னோட ஃப்ரெண்ட் அசோக் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சேர்ந்து நாங்க ஜப்பான் ஃபவுண்டேஷன் எம்பசில ரெக்வெஸ்ட் பண்ணி கரூர்ல வந்து இப்ப நடத்திட்டு இருக்கோம் இந்த எக்ஸாம. அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேட் எக்ஸாம் வந்து ஒரு மொத்தம் 3 எக்ஸாம் சென்டர் தான் இருக்கு. டெல்லி, புனே அண்ட் சென்னையில வந்து இருக்கு இந்த எக்ஸாம் சென்டர். ஸோ ஜாப்பனீஸ் படிக்கிறதுனால, ஸோ ஜப்பான்ல ஒர்க் பண்ணலாம், இந்தியால ஒர்க் பண்ணலாம். ஃப்ரெஷரா இருந்தா ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியால 1 ஆர் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு, அப்புறமா ஜப்பானுக்கு வரலாம். நெறைய ஸ்காலர்ஷிப் புரோகிராம்ஸ் எல்லாம் இருக்கு. ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு. மெயினா மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி எல்லாம் படிக்கிறதுக்கு. அதுக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஜாப்பனீஸ் நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா, டிரான்ஸ்லேஷன், இன்டர்பிரிட்டேஷன். டிரான்ஸ்லேஷன்ங்கிறது இப்போ ஏஐ டூல்ஸ்லாம் நெறைய வந்துருச்சு. பெருசா டிரான்ஸ்லேஷன் ஜாப்ஸ், டாக்குமெண்ட் டிரான்ஸ்லேஷனுக்கு பெருசா இப்ப ஆட்கள்லாம் தேவைப்படுறதில்ல. பட் இன்டர்பிரிட்டேஷனுக்கு வந்து நெறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க பிசினஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க பிசினஸ்ல இருக்கீங்கன்னா, யூ கேன் ட்ரை ஃபார் பிசினஸ். அப்புறம் ஜப்பான்ல வந்து ஜப்பானுக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு இன்னொரு வழி, ஒரு டிகிரி முடிச்சவங்க ஜப்பானுக்குள்ள சீக்கிரமா போகணும்னா, அங்க இருக்கக்கூடிய ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடண்ட் விசா வாங்கிட்டு வந்து, ஒரு 1 இயர் பார்ட் டைம் ஜாப் பார்த்து படிச்சுட்டு, அப்புறமா அவங்க வந்து ஃபுல் டைமா வேலைக்கு போற மாரி இருக்கும். ஸோ இந்தியால பார்த்தீங்கன்னா, ஒரு 2 லெவல்ஸ் நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா, 3 லெவல் படிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு டிகிரி வந்து ஒரு பி அந்த அந்த ரேஞ்சுல இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்தியால இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து ஒரு 4,00,000லேருந்து 7,00,000 வரைக்கும் பே பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்தியாலயே நான் சொல்றது. ஒரு காக்னிசன்ட், டிசிஎஸ், எல்&டி, ஆல் ஐடி கம்பெனிஸ் ஆக்சென்சர்ல இருந்து, விப்ரோ, எஸ்ஆர்எம் இன்ஃபோடெக்ல இருந்து மஹேந்திரா, டெக் மஹேந்திரா, எல்லா ஜாப்பனீஸ் ஈவன் Zoho கூட. எல்லா ஐடி கம்பெனிஸ் இன் இந்தியா, தே ஆர் டூயிங் வெரி குட் பிசினஸ் வித் ஜாப்பனீஸ் கிளையண்ட்ஸ். அவங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரிஞ்ச, டெக்னாலஜி தெரிஞ்ச பசங்க இந்தியால ஒர்க் பண்றதுக்கு வேணும். நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்கள ஜப்பானுக்கு எடுத்துட்டு வருவாங்க. ஜப்பானுக்கு வர்றவங்களோட ஃப்ரெஷர்ஸோட சேலரி நாங்க போட்டிருக்கேன். ஆவரேஜ் சேலரி தான். சரிங்களா? அப்ராக்ஸிமேட் ஆவரேஜ் சேலரி. ஒரு ஃப்ரெஷர் ஜப்பானுக்கு வந்தா, நீங்க இதுக்கு கம்மியா குடுக்க முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த ப்ரிஃபெக்சர்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல ஸ்டேட் சொல்ற மாரி, இங்க ப்ரிஃபெக்சர்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரிஃபெக்சருக்கு தகுந்த மாரி சில அ ஏற்றம் இறக்கம் இருக்கும். இது டோக்கியோவோட சேலரின்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜா ஒரு 2,30,000 யென் வந்து இருக்கும். ஜேபிஒய் ஜாப்பனீஸ் யென் இருக்கும். நீங்க ஐஎன்ஆர்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா ஒரு 1,40,000 அந்த மாரி வரும். பெர் மந்த்துக்கு நான் சொல்றது. இங்க மேல போட்டிருக்கிறது இந்தியால 5 டூ 7 லேக்ஸ் பெர் இயர். அப்ப மாசத்துக்கு ஒரு 35,000லேருந்து 40,000 சம்பளம் வரைக்கும் உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் டிஃபரெண்ட். இப்ப ஜப்பானுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும்? இந்தியால ஒரு என் 3 படிச்சுட்டு ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறமா ட்ரை பண்ணலாம். இல்ல இந்தியாலயே என் 2 வரைக்கும் படிச்சுட்டு ஜப்பானுக்கு டைரக்ட்டா ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம். இப்ப ஜாப்க்கு ட்ரை பண்றதுக்கு தான் நாங்க வந்து அடிஷனலா ஆ இதுவரைக்கும் லாங்குவேஜ் ட்ரெய்னிங் அகாடமியா மட்டும் இருந்தோம். இப்போ பிளேஸ்மென்ட் சப்போர்ட் பண்றதுக்கு டெக்னோஸ்மைல் இந்தியாவோட ஒரு பார்ட்னராவும் நாங்க ஆயிட்டோம். நானும் அந்த 2 கம்பெனிலயுமே ரோல் ப்ளே பண்ண போறேன். ஆஸ் யூசுவல் ஐடோக்கியோ அகாடமிய பார்த்துட்டு டெக்னோஸ்மைலோட டைரக்டராவும் நான் வந்து இருக்க போறேன். ஸோ டெக்னோஸ்மைலோட வேலை என்ன அப்டின்னா, அ ஐ ஐடோக்கியோ மாரி ஜாப்பனீஸ் ஸ்கூல்ஸ்ல படிக்கிற ஜாப்பனீஸ் நல்லா படிக்கிற பசங்கள, பொண்ணுங்கள ஜப்பானுக்கு வேலைக்கு எடுத்துட்டு வந்து அனுப்புறது தான் அவங்களுடைய அல்டிமேட் வேலையே. பிசினஸே அவங்களுக்கு அதுதான். ஸோ கம்பேரிசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 40,000 ஒரு சம்பளம் வாங்குற அளவுக்கு ஒரு ஃப்ரெஷர் இருக்காங்க இந்தியாலன்னா, அவங்களோட இயர்லி சிடிசி ஒரு 5,50,000 இருக்கும். செலவெல்லாம் போக ஒரு 3,00,000 3.5 லேக்ஸ் அவங்க வருஷத்துக்கு மிச்சம் பண்ணலாம். அதுவே ஜப்பான்லயே இருந்துச்சுன்னா, அந்த ஃப்ரெஷர் ஜப்பானுக்கு வர அளவுக்கு கேப்பபிளா இருந்தாங்கன்னா, அங்க வந்து ஃபிக்ஸ்டு 8 ஹவர்ஸுக்கு தான் ஒரு சேலரி. 8 ஹவர்ஸ்க்கு மேல நீங்க ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சேலரி. அப்புறம் 50% ஹவுஸ் ரென்ட் மோஸ்ட்லி குடுத்துருவாங்க எல்லா கம்பெனிஸுமே. டெய்லியும் போயிட்டு வர கம்யூட்டேஷன் ஃபீஸ் குடுத்துருவாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாம் பே பண்ணிருவாங்க. இயர்லி வந்து சில கம்பெனிஸ்லாம் வந்து ஆ 3 மாசத்தோட சேலரியவே போனஸா குடுப்பாங்க. அதாவது வருஷத்துக்கு 2 போனஸ் தருவாங்க. 12 மாசம் நீங்க வொர்க் பண்ணீங்கன்னா, கிட்டத்தட்ட 14 மந்த்ஸ் ஆர் 15 மந்த்ஸோட சேலரிய நீங்க 1 வருஷத்துக்கு வாங்குவீங்க. 2 மாசம் இல்லாட்டி 3 மாசத்தோட சேலரிய அங்க போனஸா தருவாங்க. பிரிச்சு 2 தடவ குடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரி. நீங்க ஒரு பேச்சுலரா இருக்கீங்கனாலே, நம்ம ஊர் காசுக்கு மாசம் ஒரு ரூ. 60,000 செலவாகும் ஆவரேஜா. உங்களுக்கு மாசம் ஒரு ரூ. 1,40,000 செலவு சம்பளம் வரும். மாசம் ஃபிக்ஸ்டு சேலரி டிடக்ஷன்ஸ் எல்லாம் போக. அதுல ஒரு ரூ. 60,000 70,000 செலவு பண்ணது போக, நீங்க ஒரு 80,000 நீங்க சேவ் பண்ணலாம் அஸ் அ ஃப்ரெஷரா. எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒரு ஜாவா டெவலப்பர் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கு ஜாப்பனீஸ் தெரியும்னு வந்தீங்கன்னா, உங்களோட சேலரி ரேஞ்சே வேற மாரி இருக்கும். ஸோ அதான் டிஃபரன்ஸு.
ஸோ ஐடோக்கியோ அகாடமி எங்க இன்ஸ்டிடியூட்ல நீங்க கோயம்புத்தூர்லயும், ஈரோட்லயும் பிசிக்கலாவே வந்து கத்துக்க முடியும். ஆன்லைன்லயும் கத்துக்கலாம். லைவ் கிளாஸஸ் இருக்கு. பட் ஆன்லைன்ல வந்து குறிப்பிட்ட பீரியட்ல தான் ஆரம்பிப்போம். அந்த பீரியட விட்டீங்கன்னா, அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் வெயிட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்எம்எஸ் இருக்கு. ரெக்கார்டட் செஷன்ஸ் வச்சிருக்கோம். அத வந்து நீங்க ரொம்ப சீப்பான பிரைஸ்ல அத வந்து உங்களுக்கு குடுத்துட்டுருக்கோம் எல்லாத்துக்குமே மார்க்கெட்ல. ஒரு 4000ல ஒரு ஒரு லெவல் M5 லெவல்ல படிக்கிற மாரி அத சிஸ்டம் ரெடி பண்ணி குடுத்துருக்கோம். இது வந்து நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ, அந்த டைம்ல ஜாயின் பண்ணி நீங்க இதுல படிச்சுக்கலாம். அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமும் நம்மகிட்ட இருக்கு. ஸோ ஐடோக்கியோவோட யூனிக் ப்ரோகிராம் இதுதான். இப்ப நம்ம ஊர்ல என்ன பிரச்சனைன்னா, நெறைய பேர் உங்க உங்க வீட்லயும் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்ல இருக்கலாம். பசங்க ஒரு 3 வருஷம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போறாங்கன்னா, ஒரு 3 வருஷம் படிக்கிறப்ப அவங்களுக்கு விளையாட்டுத்தனமா இருந்துர்றாங்க. 4த் இயர் வரும்போது தான் பிளேஸ்மென்ட் ட்ரெய்னிங் அப்படி இப்படின்னு போகும்போது தான், ஓ! இதுவரைக்கும் நான் விளையாட்டா இருந்துட்டோம்ன்னு, காலேஜ்ல வந்து நெறைய ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியறதில்ல. நல்லா இப்போ ஒரு 50 பேர் படிக்கிற கிளாஸ்ல ஒரு 10 பேத்துக்கு நல்ல அந்த கிரீமி லேயர்ஸா இருப்பாங்க, வேலை கிடைச்சிரும். மீதி இருக்கிற 40 பேத்துல ஒரு 20 பேர் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு டயர் 2 கம்பெனிஸ்ல கிடைக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய கடைசி 20 பேர் பார்த்தீங்கன்னா, பிளேஸ் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த மாரி பசங்கள்லாம் வந்து, ஓகே. அப்பதான் சுதாரிப்பாங்க. வெளியில வந்து நம்ம இதுக்கப்புறம் வெளில போய் என்ன பண்ண போறோம்னு சுதாரிச்சு, ஓகே இந்த மாரி ஜாப்பனீஸ்லாம் இருக்கு. போய் படிக்கலான்னு வந்தா, ஒண்ணு 1 வருஷம் டைம் எடுக்கும் படிக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு அதுக்கு உண்டான ஃபீஸ் காசு ஆகும் அப்படிங்கிறது இன்னொரு பிரச்சனை. அப்ப இந்த 2 இருக்கிறதுனால, அப்ப போய் பேரன்ட்ஸ் கிட்ட சொன்னாலும், அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு. "நீ 4 வருஷம் படிச்சது போதும். நெறைய செலவு பண்ணிட்டோம். நீ இப்போதைக்கு வேலைக்கு போன்னு" சொல்லி அந்த சோசியல் பிரஷர் வந்து அவங்கள சொ ஃபேமிலிலயும் பிரஷர் இருக்கு. பையனுக்கும் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி போணும்னு சொல்லிட்டு, அவங்க படிக்கிறதுக்கு போலாமா, வேலைக்கு போலாமான்னு பாக்குறப்ப, ஏதோ ஒரு வேலை கிடைச்சு வேலைக்கு போயிர்றாங்க. ஸோ இத போக்குறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, திருப்பி அந்த மாரி 6 மாசம் போயிட்டு, கஷ்டப்பட்டு, திருப்பி விட்டு வந்து படிக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஒரு 10 மந்த்ஸ்ல 0 டூ ஒரு என்ட்ரி லெவல் அப்புறம் டெக்னாலஜியும் சேர்த்து சொல்லிக் குடுத்து, ஒரு 10 மாசத்துலருந்து 1 வருஷத்துல அவங்க ஒரு பைலிங்குவல் என்ஜினியரா மாத்தி, அதாவது ஒரு 10 பேர் படிக்கிறாங்கன்னா, ஒரு 2 பேர், 3 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டைரக்ட்டா ஜப்பான்லயே வேலை வாங்கி குடுத்துரலாம். மீதி ஒரு 6, 7 பேர்த்த வந்து கண்டிப்பா இந்தியால பிளேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஏன்னா நெறைய எம்என்சி கம்பெனிஸ் கூட நாங்க எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம். ஆ டெய்லி எங்களுக்கு ஹெச்ஆர்ட்டருந்து கால் வந்துகிட்டே தான் இருக்கு. பட் குடுக்குறதுக்கு தான் கேண்டிடேட் இல்ல. ஏன்னா இன்ஜினியர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. ஜாப்பனீஸ் தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதான் சேலஞ்சு. இன்னொரு பார்ட் சொன்னேன் இல்லைங்களா? ஜப்பான்ல வந்து ஒரு டிகிரி முடிச்சவங்க ஈஸியா ஜப்பானுக்குள்ள வரணும்னா, இந்த மாரி ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்டா வந்து படிக்கணும். அதுக்கு ஒரு 1 இயர்க்கு வந்து ஒரு 11 டூ 12 லேக்ஸ் செலவாகும். அதுல பார்ட் டைம்ல ஒரு 7 லேக்ஸ் அவங்க ஏர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ இனிஷியலா ஒரு 5 டூ 6 லேக்ஸ் வந்து அவங்களுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாரி வந்துட்டாங்கன்னா, ஜப்பான்ல வந்து 1 வருஷம் அவங்க ஜாப்பனீஸ் லாங்குவேஜே படிப்பாங்க. கோயம்புத்தூர்ல எங்ககிட்ட படிக்கிற மாரி. பட் இங்க படிக்கிறதுக்கு, அங்க படிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, இங்க டெய்லியும் 4 ஹவர்ஸ் பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம். இங்க இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை மொத்தமா ஒரு 4 சீசன் இருக்கு. இந்த 4 சீசனுக்கு அடாப்ட் ஆவாங்க. பார்ட் டைம்ல நெறைய மக்களோட இன்டராக்ட் பண்ணி, இவங்களோட வாழ்க்கை முறைய தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ ஒரு கம்பெனி இந்தியால இருக்கிற ஒரு பையன எடுக்கிறத விட, ஜப்பான்ல இருக்கிற பையன வேலைக்கு எடுக்கிறதுக்கு வந்து அவங்க ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோகிராம். இது வந்து கவர்ன்மென்ட் ஸ்காலர்ஷிப் புரோகிராம். இது மொத்தமாவே ஒரு வருஷத்துக்கு 120 பேர்த்துக்கு தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. வித் மெனி ஸ்பெஷலைசேஷன்ஸோட. அதாவது பிளஸ் 2 முடிச்சு யுஜி போறதுலருந்து, யுஜி முடிச்சு பிஜி போறது, பிஜிக்கு அப்புறம் பிஹெச்டி, பிஹெச்டிக்கு அப்புறம் பிடிஎஃப். இந்த மாரி எல்லா எல்லா கேட்டகரிக்கும் பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்க. அடுத்தது ஜாசோ ஸ்காலர்ஷிப்ன்னு இதுவும் வந்து ஜப்பான் ஸ்டூடண்ட் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஆஃபர் பண்ற ஒரு ஸ்டைஃபண்டோட ஆஃபர் பண்ற ஒரு ஸ்காலர்ஷிப் புரோகிராம். அப்புறம் யுனிவர்சிட்டி ஸ்பெசிஃபிக் ஸ்காலர்ஷிப் புரோகிராமும் நெறைய இருக்கு. அந்தந்த யுனிவர்சிட்டீஸ்க்கு அவங்க எடுக்கக்கூடிய கோர்ஸ பொறுத்து அது மாறும். இது எல்லாத்துக்குமே எலிஜிபிலிட்டி என்னன்னா, அவங்க ஒரு +1, +2 படிச்சு முடிக்கிறப்ப ஓரளவுக்கு நல்ல மார்க் ஒரு 90 மேல பெர்சன்டேஜ் இருக்கணும். அவங்களுடைய லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி நல்லா இருக்கணும். ஜாப்பனீஸ்லயும் வந்து ஒரு 10த்துக்குள்ளேயே முடிச்சு வச்சுட்டாங்கன்னா, 12த்துக்கு அப்புறம் இந்த மாரி ஸ்காலர்ஷிப்லாம் அப்ளை பண்ணா, யுஜி அங்க வந்து 100% ஸ்காலர்ஷிப் குடுத்துருவாங்க. அவங்க ஃபீஸே எதுவுமே பே பண்ண தேவையில்ல. அது இல்லாம மாசம் ஒரு ரூ. 60,000 ஸ்டைஃபண்டாவும் குடுப்பாங்க. இந்த மாரி புரோகிராம்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து 10த்துக்கு முன்னாடியே பசங்க படிச்சு வச்சுட்டாங்கன்னா, இந்த மாரி ஸ்காலர்ஷிப்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணாலும் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி யுஜி முடிச்சவங்க பிஜிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பட் மாஸ்டர்ஸ் வரும்போது என்னன்னா,
ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சு, அந்த காலேஜோட புரொஃபசர் வந்து நம்ம ப்ரொஃபைல ஃபர்ஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும். நம்ம ஊர் மாரி பணம் இருந்தா கொண்டு போய் மேனேஜ்மென்ட்ல கட்டிட்டு ஜாயின் பண்ணிக்க முடியாது. இப்போ ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயன்ஸ் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு தீசிஸா எடுத்து, நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டிக்கு போறோம்னு நெனைக்கிறோமோ, அந்த யூனிவர்சிட்டியோட அந்த கம்ப்யூட்டர் சயன்ஸ் டிபார்ட்மெண்ட் புரொஃபசருக்கு அனுப்பணும். உங்களுக்கு கீழ நான் மாஸ்டர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். அப்படி அப்ளை பண்ணி அந்த புரொஃபசர் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம், ஆ தான் நம்ம அட்மிஷன் ப்ராசஸ பத்தியே சொல்ல முடியும். பேச முடியும். ஸோ அந்த மாரி அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஜாப்பனீஸ் படிக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ஒரு 11 இயர்ஸ்ல 4500 பிளஸ் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஒரு காலேஜஸ்ல நெறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆ 200 2000 பிளஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியால வேலை கிடைச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 210 பேர் இப்ப ஜப்பான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியால வந்து 2013ல நான் ஆரம்பிச்ச ஒரு விஷயம். ஈரோட்ல. ஒரு 200 பேர்த்துக்கு வந்து இங்க லைஃப் கிடைச்சு, அவங்க லைஃப் மாறியிருக்கு. அவங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலை மாறியிருக்கு. கண்டிப்பா. அதே மாரி இது வேர்ல்ட் எக்ஸ்போ. நேத்து நான் விசிட் பண்ணேன் ஆக்சுவலா. இது 2020ல துபாய்ல நடந்த எக்ஸ்போ மாரி, இப்போ 2025ல ஜப்பான்ல ஓசாகா அப்படிங்கிற இடத்துல ஏப்ரல் 13ஆம் தேதி சண்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 13 வரைக்கும் நடக்குது. இங்க ஒரு 160க்கு மேல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் வந்து அவங்களுடைய பெவிலியன இங்க போட்டிருக்காங்க. இதுல ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, நேத்து நான் விசிட் பண்ணதுல ஒரு 5 கண்ட்ரியோட பெவிலியன் மட்டும் ரெடி ஆகல. அதுல இந்தியாவும் ஒண்ணு அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்காவும், கொஞ்சம் நமக்கு வருத்தமாவும் இருந்துச்சு. நான் என்னோட Facebook பதிவுல கூட நான் பதிவு பண்ணியிருப்பேன். இது எங்களோட ஜப்பான் ஆஃபீஸ் இது. இவங்கலாம் வந்து நம்மகிட்ட ஒர்க் பண்ணாங்க இந்தியால. அ இவங்க வந்து கான்சுலேட் தலைவர் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு அவரு இப்ப மாறிட்டாங்க. 2022ல நாங்க பண்ண நாலேட்ஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜுக்கு வந்து விசிட் பண்ணாங்க. நாங்க ஒரு 9 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் என்னோட ஸ்டூடண்ட்ஸா இருந்து ஜப்பானுக்கு வந்து படிச்சுட்டு வேலைக்கு போனவங்க. ஸோ இந்த மாரி அதான் சொன்னேன். ஆண்களுக்கும், பெண்களுக்கும் ஈக்குவலா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அ இந்த காலேஜ் பசங்க ஒரே காலேஜ் பசங்க. நாலேட்ஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்த காலேஜ் பசங்க. சொல்லப்போனா நெகட்டிவா சொல்லல. இந்த 2 பசங்களுக்கு கொஞ்சம் அரியர்லாம் இருந்துச்சு. இவங்க கூட நல்லா படிச்ச பசங்கலாம் இனிஷியலா ஒரு நல்ல கம்பெனில பிளேஸ் ஆனாங்க. காக்னிசன்ட்ல. பட் இவங்கலாம் அரியர் இருந்ததுனால அந்த கம்பெனில ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போயிட்டு பிளேஸ் ஆக முடியல. அதுக்கப்புறம் கோவிட் வந்துருச்சு. கோவிட் வந்ததுக்கப்புறம் அந்த ஆன்லைன் எக்ஸாம்லலாம் எழுதி கிளியர் பண்ணாங்க. கிளியர் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட வந்தாங்க. சார் இந்த மாரி நாங்க ஜாப்பனீஸ் காலேஜ் நல்லா படிச்சு 2 சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம். அ அரியரும் கிளியர் பண்ணா எங்களுக்கு வேலை வேணும்னு. அப்ப ஃபுஜிட்ஸ்ன்னு ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி அ பூனே, பெங்களூர், சென்னையில எல்லாம் இருக்கு. அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் எங்ககிட்ட பேசி ஆள் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அனுப்பிச்சோம். அவங்க அனுப்பிச்சு ஒரு 6 மாசம், 1 வருஷம் சென்னையில ஒர்க் பண்ணாங்க. இப்ப இந்த 2 பேருமே ஜப்பான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையன் நேத்து வந்து என்னைய பார்த்தான். ஒசாகா நான் வந்திருக்கேன்னு சொன்னோனே, அவன் அங்கிருந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஜர்னி பண்ணி என்னைய வந்து பார்த்தான். இவங்க எல்லாருமே டோக்கியோல இருக்காங்க. ஸோ 2023ல நான் வந்து ஜப்பான்ல ஒரு 6 மாசம் பிசினஸ் ஜாப்பனீஸ் கம்யூனிகேஷன் டெவலப் பண்றதுக்கு அங்க படிச்சேன் நானு. ஜப்பான்ல வந்து. அத முடிச்சுட்டு கிளம்பும்போது ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி. ஸோ என் மூலியமா வந்தவங்க எல்லாரும் ஒரு கேதர் ஆயி டோக்கியோ வந்து சென்னை மாரி ஒரு 3 டைம்ஸ் பிக்கர் சிட்டி. அந்த ஊர்ல அங்கங்க எல்லாம் இருந்தவங்கலாம் ஒரு 40, 50 பேர் அசெம்பிள் பண்ணி ஒரு ஃபேர்வெல் டின்னர் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்ப எடுத்த ஃபோட்டோ இது. ஸோ இது இவங்க வந்து 2018லயே வந்து நான் ஒரு ஜாப்பனீஸ் டீச்சர் வந்து நம்ம கூட வந்து ஒர்க் பண்ணாங்க. நம்ம நெறைய இது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நெறைய பண்ணியிருக்கோம். நீங்க பேசு 2013ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் படிச்ச இன்ஸ்டிடியூட்லயே போய் வாலண்டியரா ஒர்க் பண்ணேன். டீச் பண்ணேன் வீக்கெண்ட்ல. ஏன்னா யூசுவலா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல அந்த சிப்காட்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் மோஸ்ட்லி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து மண்டே டூ சாட்டர்டே ஒர்க் பண்ணுவாங்க. சண்டே மட்டும் லீவ் குடுப்பாங்க. நான் ஒர்க் பண்ண கம்பெனி ஜாப்பனீஸ் கம்பெனின்றதுனால என்ன பண்ணாங்கன்னா, மண்டே டூ ஃப்ரைடே 8 டூ 6 வேலை நேரத்த அதிகப்படுத்திட்டு சனி, ஞாயிறு லீவ் குடுத்தாங்க. அப்ப நான் வந்து என்ன பண்ணேன்னா, சென்னையில நான் படிச்ச இன்ஸ்டிடியூட்லயே வந்து வாலண்டியரா வந்து வீக்கெண்ட்ல போய் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தேன். ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் ஏன் அத நம்ம ஊர்ல சொல்லிக் குடுக்கக் கூடாது? நம்ம ஊர் மாணவர்களுக்கு ஏன் அது பயனளிக்கக் கூடாது? ஏன்னா நான் படிச்சது 2011, 12. 12ல வேலைக்கு போயிட்டேன். 13ல அத பத்தி யோசிக்கும்போது, நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மாரி ஈரோட்ல எல்லாம் இந்த மாரி ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கத்துக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லையே! நமக்கெல்லாம் வந்து முதல்லயே தெரிஞ்சிருந்தா யுஜி முடிச்சோனயுமே இந்த மாரி லாங்குவேஜ் சூஸ் பண்ணி வந்திருக்கலாமேன்னு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. எல்லா வாரமும் வெள்ளிக்கிழமை நைட் அங்க ட்ரெயின் கிளம்பணும். ச சனி, ஞாயிறு இங்க டீச் பண்ணணும். சண்டே நைட்டு ஈரோட்ல கிளம்பி திருப்பி மண்டே மார்னிங் வேலைக்கு வரணும். இது வந்து 12 மாசமும் 54 வாரமும் கன்டினியூஸா பண்ணி
அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து சக்சஸ் பண்ணது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுத்துச்சு. அப்படி ஃபர்ஸ்ட் அக்டோபர்ல ஆரம்பிச்சு ஒரு 10 நாள் கழிச்சு பாலு மாமா வந்து எதேர்ச்சையா வந்தாங்க. ஏபிகே ஓடிஎஸோட லிங்க் இருந்ததுனால, அவங்களும் டிஎம்டபிள்யூல ஒரு டைரக்டர் அவங்களும் 2 பேர் விசிட் பண்ணி ரூ. 2000 பணம் வச்சு குடுத்து வாழ்த்திட்டு போனாங்க. ஸோ அந்த ஒரு தொடர்பு இதுல இருக்கு. மாமாவுக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கோயம்புத்தூர்ல, ஈரோட்லயும் ஆஃபீஸ் இருக்கு. என்னுடைய மனைவி அத பார்த்துக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல பிரிக்கால் அ அதாவது அவினாஷி ரோட்ல பிஜி காலேஜுக்கு முன்னாடி, பன்மாலுக்கு அடுத்தது கிருஷ்ணமால் காலேஜுக்கு ஆப்போசிட்ல பிரிக்கால் பில்டிங்ல நம்ம ஆஃபீஸ் இருக்கு. இப்போ மெடிக்கல் காலேஜுக்கு ஆப்போசிட்லயும், ஹோப்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி மெடிக்கல் காலேஜுக்கு ஆப்போசிட்லயும் ஒரு பில்டிங் புதுசா எடுத்திருக்கோம். ஆ எஃபெக்டிவான ஒரு ட்ரெய்னிங்க குடுக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ வந்து இப்ப கோயம்புத்தூர்ல கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த என்வைரன்மென்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்தியன்ஸ வச்சு ஜாப்பனீஸ் சொல்லிக் குடுக்கல. ஜாப்பனீஸ வச்சு ஜாப்பனீஸ் சொல்லிக் குடுக்குறோம். ஏன்னா, நம்ம மாணவர்கள் ஒரு 10 மாசத்துல அந்த ஃப்ளூயன்ஸிய டெவலப் பண்ணா தான், ஜப்பான்ல வந்து ஜாப்பனீஸ் பீப்பிள் கூட ஒர்க் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால அந்த மாரி பண்ணியிருக்கோம். இது இல்லாம முன்னாடியே சொன்ன மாரி டெக்ஸ்டைல் கமிட்டி கூட, காயர் போர்டு கூடலாம் நான் வந்து கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட்ஸ்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்க வந்து ஸ்டால் போட்டு நெறைய சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு கூட டெக்ஸ்டைல் சம்மந்தமா ஒரு லீடு தான் நான் பார்த்துட்டு வந்தேன். என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஊர்ல திருப்பூர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நெட்டிங் அதிகமா பண்றாங்க. கரூர்ல வந்து ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்றாங்க. பிரச்சனை என்னன்னா, நம்மகிட்ட ஃபேப்ரிக் இருக்கு. ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அ பல்க்கா வந்து அடிக்கிறதுக்குல்லாம் எல்லா கெப்பாசிட்டியும் நம்மகிட்ட இருக்கு. பிரச்சனை என்னன்னா, இப்போ ஒரு ஷர்ட் பண்றாங்க அப்டின்னா, அந்த ஷர்ட்ட தொங்க வைக்கிற அந்த ஹேங்கர் இருக்கு இல்லைங்களா? அந்த ஹேங்கர் வந்து தான் அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நெறைய பார்க்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரி ஒரு ஜப்பான் கம்பெனி ஒரு 10,00,000 டீ ஷர்ட் ஆர்டர் குடுக்குறாங்க அப்டின்னா, அந்த டீ ஷர்ட்டுக்கு வந்து இந்தியாட்ட ஒரு 10 கம்பெனில வாங்குவாங்க. பங்களாதேஷ்ல வாங்குவாங்க. மியான்மர்ல வாங்குறாங்க. மாரி மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல பார்த்துட்டு, நெறைய விஷயங்கள் நெறைய ஃபேக்டர் அவங்க பார்த்துட்டு கடைசியா சூஸ் பண்ணுவாங்க. ரேட் கம்மின்னு மட்டும் போக மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாரி இவங்களோட பிசினஸ் பண்றதுக்கு, நீங்க ட்ரேடிங் பிசினஸ் பண்ணா பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். மாமா அது தப்பா இருந்தா நீங்களும் கரெக்ட் பண்ணுங்க. ஜப்பான்காரங்களோட நீங்க வந்து ஏதாவது நான் ட்ரேடிங் பண்ணலான்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா பண்ண முடியாது. இப்ப நீங்க ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் ஏதாவது அவங்களோட எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, நீங்க அந்த ஷர்ட் மேனுஃபேக்சரரா இருந்தா மட்டும் தான் ஜாப்பனீஸ் கூட பிசினஸ் பண்ண முடியும். ட்ரேடிங்கா பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஜாப் ஒர்க் மாரி குடுத்து வாங்கி பண்ணலாம்னு நெனச்சீங்கன்னா, ஜாப்பனீஸ் கூட பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். ஆ அதே மாரி இப்போ இந்த இந்த ரீசென்ட் சிச்சுவேஷன்ஸ்ல வந்து ஜப்பானுக்கு வந்து நெறைய இம்போர்ட்டட் தான் வருது. ஈவன் நெறைய காய்கறிகள் கூட. இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 6 மாசம் இருந்தப்ப, ரைஸ் விலைய விட இப்ப டபுள் மடங்கு 2.5 மடங்கு வந்து அதிகமாயிருக்கு. ரைஸ் விலை. ரூ. 2000க்கு வித்த ஒரு 10 கிலோ பேக் வந்து இப்போ 5000 எண்ணுக்கு விக்குது இங்க. ஏன்னு தெரியல. நெறைய பிளாக் மார்க்கெட்ல ஸ்டாக் பண்றாங்களா? இல்ல விளைச்சல் இல்லாம இருக்கா? மீட்ல இருந்து சிக்கன், எஸ்கேஎம்க்குலாம் வந்து ஜப்பான்ல ஆஃபீஸ் இருக்கு ஆக்சுவலா. எஸ்கேஎம் ஓட கிராண்ட்சன் வந்து ஜாப்பனீஸ் படிச்சுட்டு இருக்காரு இந்தியால. அந்த மாரி நெறைய நம்ம ஊர் பிசினஸ் பீப்பிள் வந்து நெறைய ஜப்பான் கூட பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. கரூர்ல இருந்தெல்லாம் இப்ப இன்னைக்கு நான் பார்த்த டெக்ஸ்டைல் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கரூர் பிராண்ட்ஸ் வந்து இன்னைக்கு அங்க நான் பார்த்தேன். ஹோம் டெக்ஸ்டைல்ஸ்ல. கர்டைன்ஸு, ஆப்ரான்ஸு நெறைய இருக்கு. பட் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவா ஜப்பானுக்கு மட்டும் பண்ற கம்பெனிஸா தான் இருப்பாங்க. ஜப்பானுக்கு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஜப்பானுக்கு பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி உங்க இடத்துல இருக்கு அப்டின்னா, எந்த பிசினஸா இருந்தாலும், நீங்க வேர்ல்ட்ல மத்த எந்த கண்ட்ரிக்குமே ஈஸியா பண்ண முடியும். அந்த அளவுக்கு குவாலிட்டி கான்ஷியஸா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் பிசினஸ் மட்டும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணாம விட்டுட்டேன். நான் அது அனுபவத்துல உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிர்றேன். இப்ப நான் இருக்கிறது கூட இந்தியால வந்து எங்களோட ஒரு 1 வருஷம் ஒர்க் பண்ண ஒரு ஜாப்பனீஸ் டீச்சரோட வீடு. இந்த வீடு கட்டி 50 வருஷம் ஆச்சு. இந்த வீடு பின்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கல்ல. நான் ஒரு ஜாப்பனீஸ் வீட்ல தான் இருக்கேன் நான் இப்ப. நீங்க எங்க ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்றீங்க? ஒரு 1/2 அன் ஹவர் எக்ஸ்ட்ரா தான் டைம் ஆகுது. வாங்க என் கூட வந்துருங்கன்னு சொல்லி 3 நாள் நான் அவர் வீட்ல தான் இருக்கேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இந்த வீடு ஏரியாவே மக்களே இல்ல சொல்லப்போனா. 6 மணி 6:30 மணிக்கு மேலயெல்லாம் ரொம்ப காம் ஆயிடும். இதுல வந்து மொத்தம் 6, 7 ரூம் இருக்கு இந்த வீட்ல. அவர் மேரேஜ் பண்ணிக்கல. அவருக்கு 53 வயசு. ஒரு ஆள் தான் இருக்காரு. ஸோ அந்த மாரி ஏஜ்டு பீப்பிள் தான் அதிகமாயிட்டு இருக்காங்க. அ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய இருக்கு. ஃபாரினர்ஸ் நெறைய இருக்காங்க. இப்பவே வந்து 10,00,000 பேருக்கு மேல உள்ள இருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து வேலைக்கு போணும்னு நெனச்சா, ஜப்பான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனா வச்சுக்கலாம். பிசினஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, நீங்க அதுக்கு தகுந்த மாரியான ஒரு செட்டப்ப அங்க ரெடி பண்ணிட்டு, ஸ்லோவா அப்ரோச் பண்ணீங்கன்னா தான் வரும். அவங்க வந்து சின்ன சின்ன சாம்பிள் குடுத்து ஸ்லோவா பண்ணுவாங்க. ஒரு 2 வருஷம் ஆகும். அந்த ட்ரஸ்ட்ட கிரியேட் பண்ணி உங்க குவாலிட்டிய ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா,
ஜப்பான்காரங்க திருப்பி உங்கள விட்டுட்டு வெளியில போ மாட்டாங்க. அந்த அளவுக்கு அங்க ஸ்ட்ராங்கா பிசினஸ் நடக்கும். ஸோ அவ்வளோதாங்க மாமா. நன்றிங்க. நீங்க உங்க பேர் சொல்லுங்க. என்ன பண்றீங்கன்னு சொல்றீங்களா? Sir, I am Borunika. I am from Pollachi, and Okay. I'm doing my high school right now. And Okay. I want to do next and study and do my undergrad in Japan. வண்டர்ஃபுல்மா. ஓகே. Yes, sir. சூப்பர் வருணிகா. இப்ப Thank you, என்னன்னா, sir. நீங்க வந்து இப்ப ஜாப்பனீஸ் படிக்க ஆரம்பிங்க. ஜப்பான்ல வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுங்கிறது நீங்க ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லயே இருக்காது. மீடியம் ஆஃப் ஸ்டடி, இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஆனா, அந்த ஸ்காலர்ஷிப் அச்சீவ் பண்றதுக்கு அந்த நமக்கு இந்தியாலயே ஒரு N3 முடிக்கணுன்ற ஒரு நெசசிட்டி இருக்கும். Sir, அவ்வளோதான். I've already finished. I've already written my N5 exam and currently preparing for N4 and N3. So. அதான் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போ முடியும். N4 முடிச்சுட்டு தான் N3க்கு போ முடியும். Yes. சரிங்களா? நீங்க முடிங்க. கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்றேன். எவ்ரி இயர் வந்து இந்த பிப்ரவரி, மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் எண்ட் வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் பீரியட் இருக்கும். இப்ப நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 11th grade, sir. ஓகேம்மா. நீங்க 12th எழுதுறப்ப நாம அப்ளை பண்ற மாரி இருக்கும். Okay, sir. நான் 20க்கு அப்புறம் ஏப்ரல் 20க்கு அப்புறம் இந்தியா வந்துருவேன். நீங்க ஒரு Okay. 25க்கு மேல கால் பண்ணிட்டு மேபி பேரண்ட்ஸோட வந்து ஆபீஸ்ல மீட் பண்ணுங்க. நான் Sure, உங்களுக்கு sir. கைட் பண்றேன். Sir, my ஓகேம்மா. question is really, N2 is really necessary for. சொல்லுங்க. உங்க கொஸ்டின் என்ன? Yes, sir. I wanted to ask that if N2 is really ஹலோ. necessary for me to study in Japan. வருணிகா இருக்கீங்களா? Yes, sir. Yes, sir. You're audible. சொல்லுங்க. ம். Yes, sir. I wanted எனக்கு to ask that is N2 level really is that really necessary to do undergrad in Japan, sir? இல்ல. புரியுது. Yes, sir. அதாம்மா, நீங்க நீங்க சூஸ் பண்ணக்கூடிய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் காலேஜ் வந்து ஜாப்பனீஸ்ல இருந்தா கண்டிப்பா வேணும். அதுவே பத்தாது. Okay, sir. நீங்க ஜாப்பனீஸ் மீடியம்லயே படிக்கிறீங்கன்னா N1 வேணும். Okay, sir. நீங்க இங்கிலீஷ் மீடியம் டீச்சிங் சூஸ் பண்றீங்கன்னா N3, N2 எனஃப் போதும்னு சொல்றேன் நான். Okay, sir. So N2 is necessary. இல்லம்மா, இங்கிலீஷ் Medium மீடியம் of ஸ்டடீஸ்க்கு education. தேவையில்லைன்றேன். N2 Okay. தேவையில்ல. So N3 is all right with it. ஆல்ரைட். ஆமா. Okay, sir. Thank you very much, sir. Thank you for that. தேங்க் யூ. ரெசிடென்சி ஸ்டேட்டஸ் என்ன பிஆர் கொடுப்பாங்களா இல்ல எப்படி அது பிஆர் குடுப்பாங்க. நீங்க ஒரே கம்பெனில ஒரு 7, 8 வருஷம் இருந்தீங்க, நல்ல சேலரி போயிட்டீங்க அப்படின்னா, டிரைவிங் லைசென்ஸ்லேருந்து எல்லாமே பார்ப்பாங்க. நீங்க வண்டி வச்சிருந்தீங்கன்னா, லைசென்ஸ்லாம் எதுவும் அதாவது பிளாக் மார்க் இல்லாம ஓட்டியிருக்கீங்களா? நெறைய விஷயங்கள பார்த்து, நீங்க எலிஜிபிளா இருந்தா பிஆர் வந்து ஒரு 7, 8 இயர்ஸ்ல அப்ளை பண்ணி வாங்கலாம். சோ பெர்மனன்ட் ரெசிடென்ட்டா ஈக்குவல் டு சிட்டிசன்ஷிப் அது எப்படி ஓட்டிங்களா? இல்லைங்க. சிட்டிசன்ஷிப்புக்கு ஈக்குவலா இருக்காது. நெறைய டாக்ஸ் பெனிஃபிட்ல இருந்து அந்த மாரி எல்லாம் கிடைக்குங்க. பிஆர்ங்கிறது பெர்மனன்ட் ரெசிடென்ட். ஓகே. சோ பேங்க் லோன் மாதிரி ஹவுசிங் லோன் இதெல்லாம் வாங்கிக்கலாம் நம்ம. அதெல்லாம் ஈஸியா வாங்கலாங்க. இந்த டிரான்ஸ்லேட்டர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இதுல ஏதாவது நம்ம இந்த லாங்குவேஜ் பேரியர்லாம் போயிருமா இல்ல எப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு டிரான்ஸ்லேட்டர் வந்ததுக்கு அப்புறம் இட்ஸ் ஈக்குவல் டு ஆல் அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்துருமா? கண்டிப்பா. நல்ல கொஸ்டின்ங்க. ஜப்பான் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு பெரிய டூல் வந்தாலும் இங்க வந்து இன்டர்பிரட்டர்ஸ்க்கு வந்து டிமாண்ட் இருக்கும். ஏன்னா நீங்க எல்லா இடத்துலயும் டூலை வச்சுக்கிட்டே நீங்க ஒரு கருவி வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? அதாவது ஜப்பான் மக்களுக்கு அந்த ஜாப்பனீஸ் மொழியிலயும் தமிழ் மொழியிலும் நிறைய ஒற்றுமை இருக்கு. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்ப இங்கிலீஷ்ல வந்து ஐ எம் கோயிங் டு ஆஃபீஸ்ன்னு சொல்றதுல சப்ஜெக்ட் வேர்ப் நவுன் சொல்லுவோம். தமிழ்ல நான் அலுவலகத்திற்கு போகிறேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஜாப்பனீஸ்லயும் அதே மாதிரி இருக்கும். சரிங்களா? தமிழுக்கும் ஜப்பானிய மொழிக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கும். இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கு செட் ஆகாது, இங்கிலீஷ்க்கும் ஜாப்பனீஸ்க்கும் செட் ஆகாது. நிறைய ப்ரொனவுன்சியேஷன்ஸ் இருக்கு நம்ம தமிழ்ல. லாவே 3 லா வச்சிருப்போம் நம்ம. ஆனா ஜாப்பனீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அவங்கனால வந்து ஒரு இங்கிலீஷ கத்துக்கிட்டா கூட சரியா பேச முடியாது அவங்கனால. அதுதான் பிரச்சனை அவங்க கிட்ட. அதனால அவங்க வந்து மத்த லாங்குவேஜ் எங்களால கத்துக்க முடியல. நீங்க எங்க லாங்குவேஜ் கத்துக்குங்க, நாங்க ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறோம்ன்றதும் அந்த பாயிண்ட்டுங்க. சரிங்க. ஓகே, குட். தேங்க் யூ. வணக்கங்க. ஜெயபிரகாஷ். ரொம்ப நல்லா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்ஸுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இவரு சார் பாலசுப்ரமணியம் சார் வந்து சொல்லியிருந்தார் இல்லைங்களா, அந்த அட்வொகேட் சார் ரிகார்டிங் அந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர். நாங்க வந்துட்டுங்க லைக் வி ஆர் இன்டு கியூப் ஏஐ பேஸ்டு சொல்யூஷன்ஸுங்க.
சரி. வி டெவலப்டு ஒரு ப்ராடக்ட்டுங்க. அது எப்படின்னா லைக் ஒரு ம். அப்ளிகேஷன் மாதிரி இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து என்னன்னா ஜஸ்ட் லைவா வந்துட்டு நம்ம பேசவே வந்து கான்வர்சேஷன் வந்து இட் கன்வெர்ட்ஸ் இன்டு ஜாப்பனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் டு எனி லாங்குவேஜ் ஆஃப் அவர் இன்ட்ரெஸ்ட்டுங்க. நீங்க ம், சொன்னீங்க ம், இல்லைங்களா ம், தமிழுக்கு ம், நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ம், ஸோ அது ம். எல்லாமே வந்துட்டு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல இன்கார்பரேட் பண்ணிட்டு இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ பேஸ்டு டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அதை யூஸ் பண்ணிட்டு ம். இப்போ அதில் பண்ணியிருக்கிறேங்க. அது டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். லைக் 36 லாங்குவேஜஸ்ல வந்து ஃபேண்டாஸ்டிக்காக ஒர்க் ஆகுதுங்க. ஓகே. ஆமாங்க. இது வந்து ஆக்சுவலா யங் இண்டியன் அந்த சிஐஏயோட கண்டிப்பா. ஃபோரம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கே ஆமா, வந்துட்டு ஆமா, ஆமா. ப்ரொபோஸ்டுங்க. அவங்க பார்த்துட்டு தே ஆர் ஓகே வித் இட். நாங்க அது இப்போ ஓகே. ஃபர்தர் சூப்பர், சூப்பர். வாழ்த்துக்கள். தேங்க்யூங்க, தேங்க்யூ. நீங்க ஓகே. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நாங்க உங்களுக்கு கூட ஐ ஷோ யூ அ டெமோங்க. நீங்க கண்டிப்பா, பாருங்க கண்டிப்பா, ஜாப்பனீஸ்க்கு வந்து எவ்வளவு க்ளோஸா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி கண்டிப்பா. கண்டிப்பா. அதாங்க. இப்ப தேங்க்யூ. கூகுள் டிரான்ஸ்லேஷனே இருக்குங்க. அதுல என்னன்னா, இதுல 3 டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஹிரகானா, கதகானா, அப்புறம் காஞ்சின்னு ஒரு கேரக்டர். அந்த காஞ்சிங்கிற கேரக்டர் வந்து சைனாலருந்து பாரோ பண்ணி யூஸ் பண்ணது. ஸோ ஓகேங்க, கூகுள் நீங்க ஒரு ஜாப்பனீஸ் வந்து ஒரு மெயில் அனுப்புறாங்க. அந்த மெயில் அப்படியே நீங்க காப்பி பண்ணி கூகுள்ல போட்டீங்கன்னா, இட் வில் நாட் கிவ் அ 100% அக்யூரேட் டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கோங்களேன். ஒரு ஓகேங்க, ஓகேங்க. 60-70% காட்டும் கூகுள். இப்போ அது கொஞ்சம் அடுத்த லெவல் வந்து ஏஐ வரும்போது, ஏஐ வந்து இன்னொரு 10% சேர்த்து வருங்க. நாட் 100% குடுக்க முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணி ஜாப்பனீஸ்ல மாத்துனாலும் சரி, ஜாப்பனீஸ்ல டைப் பண்ணி ஏன்னா, அந்த காஞ்சிங்கிற கேரக்டருக்கு நெறைய மீனிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தனியா ஓகேங்க. ஒரு காஞ்சிய படிச்சா ஒரு மீனிங்கு, அது கூட இந்த கம்பைன்டா சேர்த்து படிச்சா வேற மீனிங் அந்த மாரி நெறையா இது இருக்கு. மேபி அதாவது Sure. எந்த ஒரு மொழியுமே தமிழ் மொழியுமே இப்ப ஜெயபிரகாஷ் நாம எங்க வந்து இருக்கீங்க? யாருமே தூய தமிழ் மொழி பேசுறது இல்ல. அந்த மாரி அஃப்கோர்ஸ் ஏஐல வந்ததுனால நெறைய அட்வான்ஸ்மென்ட் இருக்கு. இல்லன்னு சொல்லல. நீங்க ஆனா வொர்க் ஃபோர்ஸ்ல நீங்க பிசிக்கலா இப்போ சூப்பர் மார்க்கெட்ல வந்து வொர்க் பண்றீங்க. நீங்க ஜப்பான்ல. இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்க எல்லா இடத்துலயும் டூலே காமிச்சுட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? ஆமாங்க. கரெக்ட். ஐ மீன் ஐ ஆ அண்டர்ஸ்டாண்டுங்க. இல்லைங்க நான் வந்து ஆமாமா. சொன்னேன். அந்த மாரி லைக் இல்ல அட்லீஸ்ட் வந்து புரிஞ்சுது, புரிஞ்சுது. இல்ல கண்டிப்பா. அஃப்கோர்ஸ் நெறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நான் கண்டிப்பா உங்களோட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எங்க ஷூருங்க. பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? ஐடி கம்பெனி. இவங்களோட நம்ம ஆ. ஏதாவது பேசி நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு நம்ம பார்க்கலாம். இல்லைங்க. ரைட்டுங்க. ஆக்சுவலா இது நாங்க மேஜரா டெவலப் பண்ணதே வந்துட்டு ஒரு ஐடி பீப்பிள்க்கு வந்துட்டு இன்ட்ரிம் கம்யூனிகேஷன்ஸ் வந்து லைக் எல்லாருமே வந்துட்டு ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல இல்லைங்களா? ஸோ அந்த ம், கேப்ஸ் வந்து அதே மாதிரி எல்லாருனாலயும் லேர்ன் பண்ணவும் முடியாது. ஸோ அந்த கேப்ஸை ம், ஃபுல்ஃபில் பண்றதுக்காக பில்ட் பண்ண டூல் தாங்க இது. ஸோ ம். இதாங்க இப்போ மேஜரா வந்து நாங்க இப்போ ஒரு 5 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க. அது சரிங்க. அக்யூரசி நல்லா இருக்குங்க. பார்க்கலாங்க. நான் உங்களுக்கு டெமோ காமிச்சேன்னா யூ வில் கெட் சம் ஐடியாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகேங்க. அண்ணா ம். வணக்கம். வணக்கம். கோபில இருந்து சுப்லட்சுமி பேசுறேங்கண்ணா. சொல்லுங்க கோபி சிஸ்டர். ஜேபி சாப்டரோட பிரசிடென்ட். ஓகேங்க. ஆனா சன் வந்து 10th முடிச்சிருக்கிறாங்க, 11th போக போறாங்க. ஸோ சரிங்க. நம்ம வந்து பிரெட் ஃபேக்டரி வச்சிருக்கோங்கண்ணா கோபில. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் சம்பந்தமான யூஜி கோர்சஸ்க்கு வந்து அப்ராட் அனுப்பலாம் அப்படிங்கிற பிளானிங். நமக்கு அந்த மாதிரி சரிங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஜப்பான்ல இருக்குங்களா? ஜப்பான் நல்லாவே இருக்குங்க. ஃபுட் வந்து நீங்க வந்து ஓகேங்கண்ணா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லலாம். இன்னைக்கு கூட நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ ஃபுல்லா வச்சிருப்பேன். சுஷி அதாவது ஜப்பான் வந்து ஐலேண்ட் கண்ட்ரி நான் சொல்லிட்டேன். 4 பக்கமும் தண்ணி. அதே மாரி நெறைய பயங்கர குளுரா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இந்த ஜனவரி, பிப்ரவரி எல்லாம். கடலுமே அந்த மாரி தாங்க. இப்ப இன்னைக்கு நான் சாப்பிட்டது சுஷின்னு சொல்லக்கூடிய ரா ஃபிஷ், ரா ஷ்ரிம்ப் சரிங்களா? இறாலு, மீன் ஓகேங்க. வந்து பச்சையா சாப்பிட்டேன் ஒரு கடையில. எந்த ஸ்மெல்லுமே வராது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜப்பானோட ஃபுட் வந்து யாரு வெளிநாட்டுக்காரங்க யாரு வந்தாலுமே அவங்களுக்கு வந்து சாப்பிட்டேன் உடம்பு சரியில்ல, எனக்கு வயித்தால போகுது. ஸோ அந்த மாரி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஹைஜீனிக்காவும் ஓகேங்க. இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாவும் கேலரி பேஸ்டு இருக்குங்க. பையனுக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி சம்மந்தமான கோர்ஸஸ் இங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். நல்லது. இங்க பண்ணிட்டு வந்தா ரொம்ப ஓகேங்க. நல்லாருக்கும். அதே மாதிரி ஓகேங்க. நாங்க ஜப்பான்ல உங்கள வந்து நேர்ல மீட் பேக்கரிஸ் பண்றோங்க. வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஜப்பான் அண்ட் இந்தியாவுக்கும் இன் பிட்வீன் உள்ள அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போவுக்கு வந்து நிறைய ட்ரேட் அண்ட் இது மாதிரி அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ கேள்விப்பட்டேங்க. இஃப் இன் கேஸ் நம்ம கிட்கோல நிறைய அக்ரி பேஸ்டு ஃபேமிலியா நிறைய நம்ம இருக்கிறதுனால இங்கிருந்து நம்மளுடைய அக்ரி மெம்பர்ஸ் அங்க கூட்டி கொண்டு போய் அங்க எப்படி எல்லாம் வந்து டெக்னாலஜியா அக்ரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈவன் தோ இட்ஸ் வெரி ஸ்மால் கண்ட்ரி, ஆனா அவங்களோட அக்ரி டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹை எண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க நிறைய அதை பத்தி ஆமாங்க. சொல்லுங்க. ஸோ மேபி அது ரிலேட்டடா ஏதாவது நம்ம கம்யூனிட்டிக்கு நீங்க கிட்கோ கம்யூனிட்டிக்கு பீப்புளுக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போறதுக்கான அந்த ஏற்பாடுகள் ஏதாவது பண்ண முடியுங்களா? கண்டிப்பாங்க. நானும் வந்து காயர் போர்டுக்கு நம்ம
ஒர்க் பண்ணோம். அப்போதான் வந்து 2017, 18லாம் வந்து ஜப்பான்ல வந்து நம்ம இங்கேயே ஒரு 1 வாரம்லாம் தங்கிலாம் பண்ணோங்க. இப்ப அந்த தொடர்புகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா நாங்க ஃபுல்லாவே அகாடமிக் ஓரியன்டடாவே நாங்க பார்க்கறதுனால. ஒரு விஷயம் என்னன்னா, ஜப்பான்ல வந்து ஒரு 6 மாசம் விவசாயமே பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப குளிரு. எஸ்பெஷலி அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர குளிரு. ஸ்னோவா இருக்கும். அ ஒரு பேசிக் தேவையான காய்கறிகள் மட்டும் உற்பத்தி பண்ற அளவுக்கு டென்ட் போட்டு பண்ணுவாங்க. மத்தபடி வந்து பண்ண முடியாது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல்ல இருந்து தான் அவங்க இது பண்ணுவாங்க. மோஸ்ட்லி கல்டிவேட் பண்றது ரைஸ் தாங்க. அவங்க அதிகமா இம்போர்ட் பண்றது ஃபுல்லா பிலிப்பைன்ஸ், பனானாலருந்து எல்லாமே இம்போர்ட் பண்றதே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின்ல இருந்து தான் இம்போர்ட் பண்றாங்க. சிக்கன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியா சிக்கனு, ஆஸ்திரேலியா மட்டனு, மெக்சிகோலருந்து வருது, பிரேசில்லேருந்து வருது. சிக்கன்லாம் அங்கருந்து வருதுங்க. எல்லாமே ஃப்ரோசன் சிக்கன் தான். அதே மாரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கொண்டு வர்றதுக்கு என்னன்னா, அந்த லைசென்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியங்க. நாங்க அத 2017, 18ல நாங்க ட்ரை பண்ணோம். நீங்க காய பித்து கொண்டு வந்து இங்க பிசினஸ் பண்றாங்க. பித்துக்கு பெரிய மார்க்கெட் இருந்துச்சு. இப்ப இருக்கான்னு தெரியல. நான் அந்த ஃபீல்டுக்குள்ள நான் அப்போ இல்ல. பித்துக்கு பெரிய மார்க்கெட் இருந்துச்சு ஜப்பான்ல. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரி ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து இந்தியால இருந்து இப்ப நாங்க மஞ்சளுக்குலாம் ட்ரை பண்ணோம். ஈரோடு நாங்கங்கிறதுனால மஞ்சளுக்குலாம் நாங்க ட்ரை பண்ணோங்க. என்னன்னா, அந்த ஆர்கானிக் டர்மரிக்கு அதுல வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு போறப்ப, நம்ம ஆட்களுக்கு அந்த பொறுமை இருக்கிறது இல்லன்னு வச்சுக்கங்களேன். மேபி நான் சேர்ந்து ஒர்க் பண்ணவங்க அந்த மாரி இல்லன்னு நெனைக்கிறேன். ஒரு பெரிய கம்பெனிஸ் இருந்தாங்கன்னா, நம்ம கண்டிப்பா அந்த மாரி கம்பெனிஸ் கூட நம்ம சப்போர்ட் பண்ண முடியுங்க. இத வந்து நான் மனசுல வச்சுக்கிறேன். பின்னாடி இந்த மாரி தொடர்புகள் வரும்போது நம்ம லிங்க் பண்ணலாங்க. Good evening, sir. Thank you very much. I am Tamil Chelvi, based in Chennai. I am doing ஓகே. exports of food products, natural products like turmeric powder, what you said, and millet products, spices, and then herbal products, moringa value-added products. So, is there any ஓகே. market in Japan for this? Like மேம் அதான் millet சொல்ட்டேன். flakes? என்னோட ஃபீல்ட் ஆஃப் பிசினஸ் இது இல்ல. மார்க்கெட் இருக்குமான்னா, நாம ட்ரை பண்ணா கிடைக்காத ஒண்ணும் இல்லைங்க. தமிழ்ச்செல்வி, Possible. நீங்க வந்து ஒரு கப்புள் ஆஃப் எக்ஸிபிஷன்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். அங்க ஃபுட் எக்ஸிபிஷன்ஸ் நிறைய போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி 1 or 2 எக்ஸிபிஷன்ஸுக்கு நீங்க போய் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூ கேன் கெட் an எக்ஸ்பீரியன்ஸ் வாட் டைப் ஆஃப் அங்க இது பண்ண Sir, can we get இன்னொரு இது Indian என்னன்னா, families? நேச்சர் பேஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு டெஃபினட்டா எஸ் தெர் இஸ் Okay, மார்க்கெட். okay. sir. பட் Indian அதுக்கு families அதாவதுங்க we இங்க can. இங்க வந்துங்க ஜப்பான்ல வந்து என்னன்னா, செயின் ஸ்டோர்ஸ் தான் கல்ச்சருங்க. இப்ப 7-Eleven சொல்லிட்டு ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர். இது 24x7 எப்பவுமே இருக்கும். எல்லா டைம்லயும் இருக்கும். லீவே கிடையாது. அந்த மாரியான ஒரு கடைகள்லாம் இருக்கு. ஃபேமிலி மார்ட், லாசன் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ன்னு சொல்லுவாங்க. இதுல எல்லாமே இருக்கும். ஏ டூ இசட். இங்க வந்து நம்ம ஊர்ல மாரி வீட்ல அ மனைவி வந்து சாப்பாடு ஆக்கலன்னா எனக்கு சோறு இல்லங்கிற மாரிலாம் இங்க கிடையாது. ஏன்னா, கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போனா, நம்ம ஊர்ல உருண்ட கட்டி குடுப்பாங்க இல்லையா? குழந்தைகளா இருக்கும்போது. அந்த மாரி பெரிய உருண்டையா ஒண்ணு இருக்கும். ஒரு 150 எண் இருக்கும். ஒரு 100 எண் இருக்கும். நம்ம ஊர் காசுக்கு ஒரு ரூ. 60, ரூ. 100 அந்த மாரி. அத ஒண்ண வாங்கி சாப்ட்டுட்டு, ஒரு ஜூஸ் குடிச்சீங்கனாலே வயிறு நம்பிடும். இது வந்து ரெடியாவே இருக்கும். ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வந்து ரொம்ப அதிகம். ஏ டூ இசட் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு திடீர்னு மழை வருது, குடை எடுத்துட்டு வரலையா? நீங்க போய் அங்க குடை வாங்கிக்கலாம். ஏடிஎம் இருக்கு. ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கலாம். நீங்க போய் ஒரு போஸ்ட் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க போஸ்ட்ல அனுப்பணுமா? போஸ்ட்ல போய் போஸ்ட் அனுப்பலாம். அதே கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல. எல்லா வேலையும் நீங்க அங்கேயே பண்ணலாம். அப்படி இருக்கும்போது அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரோட பர்ச்சேஸ் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்கலாம் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி டோக்கியோல தான் இருப்பாங்க. அந்த மாரி பர்ச்சேஸ் டிபார்ட்மென்ட்ல லிங்க் பண்ணி, நம்ம ப்ரூவ் பண்ணணும் அவங்களுக்கெல்லாம். ஏன்னா, அவங்க ஒரு ஆள் ஓகே பண்ணி பண்ற விஷயம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணா நடக்கிற விஷயம் கிடையாது இது. ரெஃபரல்ல வர்ற விஷயம் கிடையாது. இங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு செக் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பாஸ் பண்ணி வந்து நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா, நம்பிக்கை வந்தா அவங்க வாங்குவாங்க. ஸோ நீங்க அதான் மாமா சொன்ன மாரி எக்ஸிபிஷன்ஸ விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணிட்டு அ சில பேசிக்கா வந்து நீங்க 2 தடவ விசிட் பண்ணீங்கன்னா தான் ஜப்பானோட அந்த கல்ச்சர், ஃபுட் கல்ச்சர் தெரியுங்க உங்களுக்கு. சரிங்க, அதாவது சரிங்க. வந்து இங்க கொங்கு மண்டலத்துல நிறைய சிறு குறு தொழில்கள் வந்து நிறைய பண்றதுக்கு ஆவலா இருக்காங்க. அது ஏதாச்சும் இங்க செய்யப்பட்ட பொருள்களை, அதாவது பர்டிகுலரா லேடிஸ் அந்த டாய்ஸ் சம்பந்தமான எல்லாம் பாத்தீங்கன்னா ஜப்பான் வந்து சைனா தான் ரொம்ப நம்பர் 1 இந்த விஷயத்துல ரொம்ப டெக்னிக்கலா. அது மாதிரி பிசினஸ் நம்ம யங் பீப்புள் வந்து நிறைய டெக்னாலஜில நிறைய இருக்காங்க. நான் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு வீக்ல இப்போ கோயம்புத்தூர், ஈரோடு எல்லாம் வந்திருந்தேன். சொந்த ஊர் பெருந்துறை தான், நான் அங்கதான் இருக்கிறது. சோ அங்க சரிங்க. பாக்குற போது இப்போதான் மீட் பண்ணேன்.
யங் பீப்புள் ரொம்ப இதா இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற டாய்ஸ் எல்லாம் அங்க வந்து இங்கேயும் வந்து ப்ரொடக்ட் பண்ணி அங்க வந்து அனுப்ப முடியுமா? இந்த மாதிரி சிறு குறு தொழில்கள் இருக்கக்கூடியதெல்லாம் அங்க ஏதாச்சும் கனெக்ட் பண்ண முடியுமான்னு நீங்க வந்து உங்களுடைய பிசினஸ் என்டையர் டிஃபரெண்ட். அந்த மாதிரி கண்டிப்பா ஏதாச்சும் லிங்க் கிடைச்சதுன்னா யூ ப்ளீஸ் கைண்ட்லி கனெக்ட் டு த மாமானுடைய ஆபீஸ் பண்ணீங்கன்னா நாங்க கொஞ்சம் சரி லீகலா கூட எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றோம். யாரெல்லாம் வந்து இப்போ வந்து ஃபாரின் போலாம்னு நினைக்கிறாங்களோ, லீகல் இஷ்யூ வருதோ, என்னெல்லாம் ஹெல்ப் வேணுமோ நம்ம ஆட்களுக்கு பொறுத்த அளவுக்கு ஆஸ் அன் அட்வொகேட் நாங்க டீம் வந்து ஹெல்ப் பண்றோம். அதே மாதிரி கண்டிப்பா தொழில் கண்டிப்பா சம்பந்தமா இருந்தாலும் நாங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். பட் வந்து என்னன்னா எல்லாரும் வந்து முன்னெச்சரிக்கை முதல்லயே என்னென்ன பண்ண போறோங்கிறத செஞ்சீங்கன்னா வந்து கண்டிப்பா எங்களால ஹெல்ப் பண்ண முடியுங்கிறது இந்த டீம்ல சொல்லிக்கிறோம். பட் இது கொஞ்சம் கண்டிப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இருந்தது தொழில் கண்டிப்பா சம்பந்தமானது. கண்டிப்பாங்கண்ணா. ரொம்ப நன்றிங்க. தொழில் ஜப்பான் மக்களோட இல்ல ஜப்பான் நாட்டோட இருக்கக்கூடிய கம்பெனிஸ் கூட தொழில் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் சொல்றது, நீங்க இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட்லாம் வாங்க வேண்டாம். அதான் பேசிக் ஜாப்பனீஸ் லெவல்ல தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறது ஒரு அட்வைஸ். ஜப்பான்காரங்களோட பிசினஸ் பண்ணணும்னா கண்டிப்பா ஜாப்பனீஸ பேச தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் பேசிக் லெவல்ல. அத ஒரு 3 மாசம் 4 மாசம் டைம் எடுத்து கத்துக்குங்க. கத்துக்கிட்டு ஸ்லோவா ஜப்பான பத்தி நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா நான் இதோட முடிக்க போறதில்ல. இதுக்கப்புறம் நாங்க லாங் டிராவல் பண்ண போறோம். ஆ ஒரு இன்னொரு 20, 30 வருஷத்துக்கு வந்து நம்ம ஜப்பான் கூட தான் டிராவல் பண்ண போறோம். நெறைய கனெக்ட் பண்ண முடியும் நம்மனால. ஸ்லோ டைம்ல வந்து கண்டிப்பா கனெக்ட் பண்ணலாங்க. கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு ரெக்வெஸ்ட். ஈரோட்ல உங்க வீட்ல சொன்ன உங்களுக்கு மாதிரி தெரிஞ்சவங்க சர்க்கிள்ல படிச்சுட்டு வேலைக்கு போகாம பசங்க இருந்தா கொண்டு வந்து சேர்த்து விட்டுருங்க. ஆமா இப்ப கூட ஒரு ஆஃபர் குடுத்துருக்கோங்க. என்ன குடுத்துருக்கோம்னா, பணம் இல்லையா? கட்ட வேண்டாம் வந்து படிங்க. படிச்சுட்டு இருங்க கண்டிப்பா வேலைக்கு போட்டுருங்க. போயிருவீங்க. வேலைக்கு ம் போனதுக்கு அப்புறம் பே பண்ணுங்கன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கேள்வி வந்துங்க 1972 இல்ல 82ல மாருதி வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெரிய ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கம்பெனி எல்லாம் வந்தாங்க. அப்ப இருந்தத விட இப்ப வந்து ஜாப்பனீஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியால வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு நெறைய ரெடியா இருக்காங்க. பட் ரைட் பார்ட்னர்ஸ், அப்புறம் அந்த மார்க்கெட். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது இந்தியால உற்பத்தி பண்றது மட்டும் அவங்க நினைக்கல. இந்தியால உற்பத்தி பண்றத முடிஞ்ச வரைக்கும் இந்தியாலயே விக்கணும்னு பார்க்குறாங்க. நீங்க ஜப்பான்ல 12 கோடி தான் மக்கள் தொகை. இந்தியால 140 கோடி மக்கள் தொகை, 150 கோடி மக்கள் தொகை. இந்தியாவ வந்து ஒரு பக்கம் யங் வொர்க் ஃபோர்ஸ் இருக்கு. ப்ராடக்ட் டெவலப் பண்றதுக்கெல்லாம் அருமையா இருக்கும். மேனுஃபேக்சரிங் எல்லாம் அங்க பண்ணா நல்லா இருக்கும். சீப்பா இருக்கும்ன்றது மட்டும் இல்ல. பண்றத அங்க விக்கிறதுக்கும் மார்க்கெட் இருக்குங்கிறது தான் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 1982ல இருந்தத விட, இப்ப இன்னமும் அதிகமான வெல்கமிங் இருக்கு. பட் இந்த ரைட் பெர்சன், ரைட் இண்டஸ்ட்ரி பீப்பிள வந்து மீட் பண்றதுக்கு, இப்ப அந்த குளோபலா எல்லாமே கோவிட்க்கு அப்புறம் நெறைய ஆன்லைன் ஆனதுனால, இப்ப வாய்ப்பு நெறையாவே இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தவரைக்கும், இங்க வேர்ல்ட்லயே வந்து நம்பர் 1 அந்த சேஃப்டிய தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸா குடுப்பாங்க 1. இப்போ ஒரு 10 மாடி கட்டடம் இருக்கு அப்டின்னா, அந்த கான்கிரீட் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்க. ஃப்ளோருக்கு. பட் அந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வுட்ல இருக்குங்க. ஏன்னா எர்த்குவேக்லாம் வந்தா, ஈஸியா டேமேஜ் ஆச்சுனாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியுங்கிற மாரியான மெட்டீரியல்ஸ் வந்து பார்ட்டிஷன் பண்றது, இது எல்லாமே வந்து டெக்கரேஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வுட்ல இருக்குங்க. அந்த கான்கிரீட் ஃப்ளோர் மட்டும் தான் கான்கிரீட்ல இருக்கும். பில்லர் வந்து கான்கிரீட்ல இருக்கும். இதே வீடெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வீடு ஃபுல்லாவே வுட்ல தான் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வுட்ல தான். கான்கிரீட்டும் இருக்கு. வுட்ல பண்றவங்க தான் அதிகமா பண்ணுவாங்க. ஸோ இங்க என்னன்னா, திருட்டு பயம் கிடையாது. இங்க அதனால வந்து நீங்க பூட்டவே தேவையில்ல. பூட்டாமயே போனீங்கன்னா கூட வீட்ல வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. பட் இந்தியால வந்து அப்படி இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்காதனால நம்ம இந்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இத வந்து அ ஹோம் ஹோம் பேஸ்ட் நீட்ஸ் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதுவே நீங்க பெரிய ஹோட்டல் மாரி ஒரு 15 மாடி, 20 மாடிலாம் கட்டுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். பட் அந்த ஃபீல்ட்ல வந்து வொர்க் பண்றதுக்குமே லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப நன்றி. நன்றிங்க. அனைவருக்கும் தேங்க் யூ. நன்றி. மிக்க நன்றி குமார்.